வணக்கம். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்கலா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே ஷரண் நாங்களே. இன்றைய நம்முடைய 211வது கம்பராமாயண வகுப்பு சுந்தரகாண்டத்தில் தொடர்கிறது. பொழில் இருத்த படலம் அதுவும் தொடர்கிறது. அயல் நாட்டில், அதாவது ராமனுடைய தூதனாக இலங்கை என்கிற அயல் நாட்டுக்கு சென்று அந்த அயல் நாட்டில் அனுமன் செய்கிற ஆர்ப்பாட்டத்தை எல்லாம் அடியேன் அயல் நாட்டிலே இருந்து உங்களோடு இப்போது சந்திக்க விழைகிறேன். தன்னுடைய கால்களாலேயே அந்த அசோகவனத்தை அனுமன் துகைத்தான். இதை ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? புள்ளினொடு வண்டும் மினிரும் கடிகுள் பூவும் கள்ளும் முகையும் தளிர்களோடு இனிய காயும் வெள்ள நெடு வேலையிடை மீன் இனம் விழுங்கி துள்ளின் மரண்பட நெறிந்தன துடித்த. கவிச்சக்கரவர்த்தி கம்பர் ஒரு அற்புதமான காட்சியை நமக்கு அங்கே காட்டுகிறார். புள்ளி புள்ளியாக தங்களுடைய இறக்கைகளில் சிறகுகளில் பலவிதமான வடிவங்களை கொண்ட வண்டுகள். எனவே புல் என்கிற சொல்லை சொல்லும் போது சில நேரங்களில் அது வண்டு என்பதையும் காட்டும். ஆனால் இந்த இடத்தில் புல் என்பதை பறவை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். புள்ளினோடு வண்டு என்று பார்க்கும்போது தங்களுடைய சிறகுகளில் புள்ளிகள் நிறைந்த வண்டுகள் என்றும் கூட சில உரையாசிரியர்கள் இதற்கு விளக்கம் தருவார்கள். புள்ளினொடு வண்டும் மினிரும். மினிரு என்பது வண்டுகளிலேயே ஒரு வர்க்கம். ஆகவே பறவைகள், வண்டுகள், மினிரு என்கிற வகையை சார்ந்த வண்டுகள், கடிகொள் பூ, நிறைய மலர்கள், நல்ல மனம் நிரம்பிய அழகான மலர்கள், தேன்கள், முகை, அந்த மலர்களிலேயே சிறியனவாக இருக்கக்கூடிய மொட்டு நிலையிலே இருக்கக்கூடியவை, தளிர்கள், இலைகள், இவற்றோடு காய்கள். மரங்களிலே என்னவெல்லாம் இருக்கும்? ஒரு மரம் என்றால் அந்த மரம் கிளைக்கும், கிளையிலே மொட்டுக்கள் இருக்கும், மொட்டுக்களோடு மலர்கள் இருக்கும், மலர்கள் காயாகும், காய்கள் கனியாகும். இவற்றோடு இந்த மலர்களிலே இருக்கிற தேனை சுவைப்பதற்காக, அந்த மலர்களை அவற்றின் தேனை பருகுவதற்காக வண்டுகள் வரும், பறவைகள் அந்த கிளைகளிலே உட்கார்ந்து கொண்டிருக்கும். ஒரு மரம் சாய்ந்தால் இத்தனையும் சாயும். இவையெல்லாம் அப்படியே போய் விழுகின்றன. இவை விழும்போது நிறைய மலர்கள். இந்த மலர்கள் விழும்போது கடலிலே இருக்கிற மீன்கள் அந்த தேனை பருகலாம். கூடவே வண்டுகள் வந்து விழுகின்றன. அந்த வண்டுகளையும் சாப்பிடலாம் என்கிற ஆர்வத்தோடு மீன்கள் வருகின்றன. மீன்களுக்கு வண்டுகள் உணவாக, அந்த உணவை சாப்பிடலாம். தேன் துளி கொட்ட அதையும் மீன்கள் என்ன என்று புரியாமலேயே உண்ணத் தொடங்க மீனினம் விழுங்கி துள்ள. அதே நேரத்தில் என்ன ஆகிறது? அப்படி துள்ளுகிற அந்த மீன்கள் மீது இந்த மரங்களும் விழுகின்றன. எவ்வளவு அழகான காட்சி பாருங்கள். முதலில் மரம் அப்படி விழத் தொடங்கும் போது தேன் துளிகள் விழுந்துவிடும், மலர்கள் விழுந்துவிடும். Those which are light in weight, அவை தனியாக விழுந்து விடுகின்றன, உதிர்ந்து விடுகின்றன. அப்படி உதிர்ந்த மலர்களையும் உதிர்ந்த தேன் துளிகளையும் சாப்பிடுவதற்கு மீன்கள் பாய, மகிழ்ச்சியாக அவை சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது பெரிய மரம் போய் அங்கே விழ, அந்த மீன்கள் அதனாலேயே நெறிந்து வலியிலே துடிக்கின்றன. ஒரு பக்கத்தில் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கத்தில் அந்த மகிழ்ச்சி எதிர்பாராமல் தருகிற ஒரு வகையான துன்பம். மனித வாழ்க்கையும் அப்படித்தானே. இதுவரைக்கும் நாம் பார்க்காதது, இதுவரைக்கும் நமக்கு தெரியாதது, ஆனால் பளபளப்பாக இருக்கிறது, ஆடம்பரமாக இருக்கிறது, அது கிடைத்து விட்டது
என்று நாம் பார்த்து அதற்காக மகிழ்ச்சி அடையும் போது ஏதோ ஒரு துன்பம் வந்து தாக்குகிறதே, அப்போது துடித்து போகிறோம். துடித்து போவது மாத்திரமில்லை, இதற்கு ஆசைப்பட்டு இப்படி வந்து சிக்கிக் கொண்டோமே வருத்தப்படுகிறோம் இல்லையா? அந்த மீன்களும் அந்த நிலையில்தான் இருந்திருக்க வேண்டும். எந்த இடத்தில் எப்படி ஒரு காட்சியை கவி சக்கரவர்த்தி வைக்கிறார். காரணம், அரக்கத்தனம் என்பதும் அரக்கர்கள் நகரம் என்பதும் நமக்கு உணர்த்த வேண்டிய உண்மை இதுதான். தகுதியில்லாததை, தக்கது இல்லாததை அனுபவிக்க துடிப்பதும், அப்படி தக்கது இல்லாதது நமக்கு கிடைத்தவுடன் அதை கொண்டு மற்றவர்களுக்கு துன்பம் தருவதும் தான் அரக்கத்தனம். எனவேதான் அரக்கர்கள் நிறைந்த தலைநகரத்தில் அனுமன் இப்படி ஆர்ப்பாட்டம் செய்யும் போது இப்படி ஒரு நிலை அந்த மீன்களுக்கு கூட ஏற்படுகிறது என்று காட்டுகிறார். சரி, இன்னும் என்னவெல்லாம் நடக்கிறது? தூவிய மலர் தொகை சுமந்து திசைதோறும் பூவின் மனம் நாறுவ புலால் கமழ்கிலாத தேவியர்களோடும் உயர் தேவர் இனிது ஆடும் ஆவியனல் ஆய திரை ஆர் கவிகள் அம்மா. அது ஆர் கலி என்று இருக்க வேண்டும். சில பிரதிகளில் கவி என்றிருக்கிறது. கவி அல்ல, கலி என்பதுதான் பொருத்தமாக இருக்கும். கவிகள் என்கிற போது வலிந்து அதற்கு பொருள் சொல்லலாமே தவிர, திரையார் கலிகள் என்கிற போது அந்த பொருள் பொருத்தமாக இருக்கிறது. திரை ஆர் கலி என்பது அந்த கடலை காட்டுகிறது. இப்போது இலங்கை எங்கே இருக்கிறது நினைத்து பாருங்கள். கடல் சூழ இருக்கிற இலங்கை. அந்த இலங்கையில் இருக்கிற அசோகவனத்தில்தான் அனுமன் தன்னுடைய கால்களால் துகைக்கிறான். அப்போது என்ன ஆகிறது? மரங்கள் எல்லாம் சாய்கின்றன. இவ்வளவு மலர்கள் இருக்கிற மரங்கள் சாய்ந்து அவை எங்கே விழுகின்றன? கடலிலே விழுகின்றன. இப்போது என்ன ஆயிற்று? இத்தனை மரங்களின் மலர்களும் அந்த கடலில் விழுந்துவிட அந்த கடல் அப்படியே அலை அடிக்கிறது. அந்த கடல் எப்படி இருக்கிறதாம்? தூவிய மலர் தொகை சுமந்து, அங்கே தூவப்பட்ட அந்த மலர்களை எல்லாம் சுமந்து கொண்டு திசைதோறும் பூவின் மனம் நாறுவ, கடலிலே இருந்து எல்லா திசைகளிலேயும் பூக்களின் நறுமணம் வீசுகிறது. ஆக பூக்களின் நறுமணம் வீச நிறைய மலர்களோடு புலால் கமழ்கிலாத, புலால் என்றால் மாமிசம் என்று நமக்கு தெரியும். புலால் வீச்சு என்கிற போது அந்த மாமிசத்தின் வாடை. கடல் என்கிற போது கடலிலே எத்தனையோ பிராணிகள் வாழ்கின்றன. கடல் வாழ் பிராணிகள், மெரீன் அனிமல்ஸ் என்று சொல்கிறோம். மெரீன் பீங்ஸ். பெரிய சுறா இருக்கும், பெரிய திமிங்கலம் இருக்கும், சின்னஞ்சிறிய பவழம், சின்னஞ்சிறிய சங்கு, இவற்றோடு இருக்கக்கூடிய கடல் குதிரை போன்ற சின்னஞ்சிறு உயிரினங்களும் கடலுக்குள்ளே உண்டு. எனவே கடலில் புலால் மனம் வீசுவது இயல்பு. மாமிசத்தின் மனம், whatever smell or fragrance that a living being would emit, அந்த மாதிரி இருக்கிற அந்த புலால் மனம் இல்லாமல் இப்போது புலால் மனத்தை இந்த மலர்களின் மனம் மாற்றிவிட்டது. அங்கே விழுந்த அந்த மலர்களின் மனம் புலால் மனத்தை மொத்தமாக மாற்றிவிட அந்த கடல் எப்படி இருக்கிறதாம்? தேவியர்களோடும் உயர் தேவரினிதாடும் ஆவியனல் ஆய. என்ன காட்சி இது? தேவர்கள், 33 தேவர்கள் இருக்கிறார்களே, அந்த தேவர்கள் தங்களுடைய தேவிமார்களை அழைத்து கொண்டு, வா நாம் போய் நீராடலாம் என்று இந்த கடலில் வந்து நீராடுவதற்கு ஏற்ப ஒரு வானலோகத்து கடல் போல, அல்லது உயர்ந்த மனம் வீசக்கூடிய உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு கடல் போல அந்த இடம் காட்சி தருகிறது. தேவியர்களோடும் உயர் தேவரினிது ஆடும் ஆவி, அவர்கள் ஆடக்கூடிய பொய்கை போல. என்ன அளவில் பெரியதாக இருக்கிறது, ஆனால் தேவர்கள் ஆடக்கூடிய நீராடக்கூடிய பொய்கை போல தோற்றம் தருகிறது. கவி சக்கரவர்த்தி எதை காட்டுகிறார் என்று புரிகிறதா?
இத்தனை நாட்கள் ராவணனுக்கு பயந்து அந்த கடல் பக்கம் வருவதற்கு கூட தேவர்கள் அச்சப்பட்டார்கள். ராவணன் இருக்கிற இடம், அவன் ஏற்கனவே கொடுமைப்படுத்துகிறான், ஏற்கனவே இந்திரனை கூப்பிட்டு ஏதாவது ஒரு வேலை சொல்கிறான், விஸ்வகர்மாவை கூப்பிட்டு இப்படி செய் என்கிறான், அக்னியை கூப்பிட்டு என்னுடைய வீட்டு சமையற்கட்டில் போய் அடுப்பெரித்து விட்டு வா என்கிறான். இப்படியெல்லாம் அவன் சொல்கிறான். இப்படி தேவர்களை வேலை வாங்குகிற இடத்தில் நாம் எப்படி போவது? தேவர்களின் தேவிமார்கள் என்ன செய்தார்கள் நினைவிருக்கிறதா? ராவணன் நடந்து வந்தானே, அசோகவனத்திற்கு வந்தான், பார்த்தோம் இல்லையா? அப்படி நடந்து வந்தபோது யார் அவனுக்காக பாதுகையை தூக்கி கொண்டு வந்தார்கள்? நினைவிருக்கிறதா உங்களுக்கு? திலோத்தமை அவனுடைய செருப்புகளை கொண்டு வந்தாள். ரம்பை அவனுடைய உடைவாளை தூக்கி கொண்டு வந்தாள். இப்படி தேவலோகத்து அரம்பையர்கள் அவனுக்கு பணிப்பெண்களாக, வேலைக்கார பெண்களாக அவனுக்கு வேலை செய்தார்கள். அப்படி இருந்த அந்த தேவிமார்கள், அவனுக்கு பயந்த தேவர்கள், இவ்வளவு நாள் அதுதான் நிலைமை. அனுமன் அங்கே வருகிற வரையில், அனுமன் சீதையை காண்கிற வரையில் தேவர்கள் எல்லாம் 10 தலையனுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போது என்ன காட்சி மாறப்போகிறது? அது மாறப்போகிறது என்பதை முன்னாலேயே நம்முடைய திரைப்படங்களிலே டைரக்டோரியல் டச் என்பார்களே, அந்த வகையில் கவி சக்கரவர்த்தி காட்டுகிறார். அனுமனுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தில் பூக்கள் எல்லாம் போய் கடலிலே விழ, அந்த கடலை பார்க்கும்போது தங்களுடைய தேவிமார்களோடு தேவர்கள் நீராடக்கூடிய அற்புதமான சுனை போல, அற்புதமான பொய்கை போல அது காட்சி தருகிறது. பின்னாலே என்ன வரப்போகிறது என்பதை மெல்ல மெல்ல காட்டுகிறார். இதில் இன்னொரு விசேஷம், இது பொழில் இருத்த நிலை. இருத்தனா என்னன்னு நமக்கு தெரியும், அழித்த இல்லையா? பொழில் அறுத்த நிலை, பொழில் அழித்த நிலை. அதாவது அங்க இருக்கிற பொய்கையை, அந்த சோலையை, அசோகவனம் என்கிற அந்த மிகப்பெரிய நந்தவனத்தை, தோட்டத்தை அனுமன் அழித்து கொண்டிருக்கிறான். அழிவு என்பது காண்பதற்கும் கேட்பதற்கும் அவ்வளவு நன்றாக இருக்காது, அருவருப்பாக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்காது. கேட்பதற்கே கொஞ்சம் காதுகளை பொத்திக் கொள்ளலாம் போல இருக்கும், அப்படித்தானே? இப்படியெல்லாம் மரங்களை வெட்டுகிறார்கள், தூக்கி போடுகிறான், அந்த மரங்கள் எல்லாம் சரிந்து விழுகின்றன. கேட்கும் போதே கொஞ்சம் வருத்தமாகத்தானே இருக்கிறது. ஆனால் அந்த வருத்தம் மொத்தமாக காணாமல் போகிற வகையில் கவி சக்கரவர்த்தி எப்படி படைக்கிறார் பாருங்கள். அது மாறப்போகிறது. இப்போது நாம் காணுகிற இந்த சின்ன வருத்தம் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக மாறப்போகிறது. ஒரு காடு அழிக்கப்படுகிறது என்பதை இவ்வளவு மகிழ்ச்சியாக காட்ட முடியுமா என்றால், காடு என்கிற அந்த தீமை இருக்கிற அந்த காடு அழிக்கப்படும் போது அது நன்மையாக மாறும். அந்த நன்மை மகிழ்ச்சியை கொடுக்கும். அதனால் அந்த கடல் என்ன ஆயிற்றாம்? தேவியர்களோடும் உயர் தேவர் இனிதாடும் ஆவியனலாய. தங்களுடைய தேவிமார்களை அழைத்துக் கொண்டு, அரம்பை மகளிரை அழைத்துக் கொண்டு அமரர்கள் வந்து அங்கே நீராடப் போகிறார்கள், ஸ்நானம் செய்ய போகிறார்கள், மகிழ்ச்சி அடைய போகிறார்கள். தங்களுடைய பாவங்களை எல்லாம் கரைக்கக்கூடிய தீர்த்தமாக அதை மாற்றப் போகிறார்கள். அவர்களுக்கு அங்கே தீர்த்த ஸ்நானம் கிடைக்கப் போகிறது. இடந்த மணி வேதியும் இருத்த கடி காவும் தொடர்ந்தன துறந்தன படிந்து நெறிதூர கடந்து செலவு என்பது கடந்தது இரு காலால் நடந்து செல்ல ஆகும் எனல் ஆகியது நல் நீர். இதுவும் கூட ஒரு வித்தியாசமான காட்சி. கவி சக்கரவர்த்திக்கு மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம். இடந்த மணி வேதியும் இருத்த கடிகாவும் தொடர்ந்தன துறந்தன படிந்து. அனுமனுடைய இந்த துகைத்தலால் அங்கே இருந்த மரங்கள், கீழே விழுந்த, நெறிந்து விழுந்த, முறிந்து விழுந்த, வேரோடு பிடுங்கப்பட்ட பல வகையான மரங்கள், அந்த மரங்கள் எல்லாம் போய் எங்கே? கடலிலே விழுந்தன.
இடந்த மணி வேதியும். இடத்தல் என்றால் கீழே இருந்து பெயர்த்து எடுத்தல். வராக அவதாரம் எடுத்த போது பூமியை இடந்தார் என்றுதானே சொல்கிறோம். இடந்த என்றால் பெயர்த்து எடுத்த. அப்படி பெயர்த்து எடுக்கப்பட்ட பலவிதமான மேடைகள். வேதி என்கிற போது மேடை என்று பொருள். வேதிகை என்பார்கள். யஜ்ஞம் செய்வதற்கு அமைக்கப்பட்ட வேதிகைகள் யஜ்ஞத்திற்காக அமைக்கப்பட்ட மேடைகள் என்று பொருள். வேதி ஆங்காங்கே நவரத்னங்களை பதித்து பதித்து அமர்வதற்கும் உல்லாசமாக ஓய்வெடுப்பதற்கும் அந்த அசோகவனத்திலே மண்டபங்களையும் மேடைகளையும் ராவணன் அமைத்திருந்தான். நிறைய நவரத்னங்கள் பதிக்கப்பட்டிருந்தன. அதனாலேதான் மணிவேதி. இப்போ அனுமனுடைய இந்த அழுத்தினதுனால அத்தனையும் மேல பெயர்ந்து தனித்தனியாக பிளந்து கொண்டு வந்தன. இவையெல்லாமும் போய் கடலிலே விழுந்தன. தொடர்ந்து துறந்தன படிந்து. இவையெல்லாம் அந்த வேகத்தில் நெடுந்தூரம் போய் ஒன்றை ஒன்று தொடர்ந்து கொண்டே போய் விழுந்தன. தனித்தனியா சிதறி விழல. நீங்க இந்த அழகு பாருங்கள். ஒரு விஷயத்தை அப்படியே பெயர்த்து எடுக்கும் போது அதனுடைய காம்பனன்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா சிதறி விடும். அது ஒரு ஸ்டைல். சில சமயம் அதை எடுத்து கண்டினியூஸா எடுக்கும் போது என்ன ஆகும்னா, இது ஒன்று போய் விடும்போது அதோடையே கூட அடுத்தது போய் விடும், அதற்கு அடுத்தது. அப்போ இந்த வேகம் ஒரே மாதிரியாக இருந்தால், ஒரே சீராக இருந்தால், இந்த காம்பனன்ட்ஸ் சிதறி தனித்தனியா போறது ஒரு பக்கம் இல்லாம அடுத்தடுத்து 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 வரக்கூடியவை ஒரே வரிசையில் போய் விடும். இப்போ அனுமன் துகைத்த அந்த வேகத்துல ஒரு மரம் இல்லை. ஒரு மரம்னா அதனுடைய காம்பனன்ட்ஸ் தனித்தனியா சிதறித்துன்னு சொல்லலாம். இப்ப நிறைய மரங்கள் ஒண்ணு விழுந்த இடத்துல பக்கத்துல இன்னொன்னு, பக்கத்துல இன்னொன்னு, பக்கத்துல இன்னொன்னுன்னு வரிசையா போய் அப்படி விழுந்ததுனால தொடர்ந்தன துறந்தன படிந்து. வேகமாக போய் அவை ஆற்றலோடு தொடர்ந்து அப்படி படிந்து விழுந்ததுனால நெறி தூர. நெறின வழி. அங்க இருந்த வழி எதனுடைய வழி? நீரினுடைய வழி. அந்த கடல் நீரின் வழி அப்படியே தூர்த்து போக கடந்து செலவு என்பது கடந்தது. இத்தனை நாள் என்ன சொன்னோம்? கடலை தாண்ட வேண்டும், கடலை கடந்து செல்ல வேண்டும், அப்படித்தானே சொன்னோம். அனுமன் கடலை தாண்டினான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்போ தாண்டி செல்ல வேண்டிய, கடந்து செல்ல வேண்டிய என்று இருந்த அந்த கடல் இருகாலால் நடந்து செல்லல் ஆகும். இதெல்லாம் போய் அந்த கடலை தூர்த்ததுனால இனிமே கடலை கடந்து செல்ல வேண்டாம், இந்த கடலின் மீது நடந்து செல்லலாம் என்பதாக அந்த கடல் மாறிவிட்டது. கடந்து செலவு என்பது கடந்தது, இரு காலால் நடந்து செல்லல் ஆகும் எனல் ஆகியது. நாம பார்த்தோம்னா ஒரு அழகு தெரியும். இந்த இடத்துல இந்த கடல்ல இந்த இடத்துல பார்த்தோம்னா இங்க பாருங்கள், ஏதோ நடந்து செல்வதற்கு ஒரு பாதை போட்டது போல இருக்கிறது இல்லையா? அது வரைக்கும் இந்த கடல் நீரை தாண்டித்தான் செல்ல வேண்டும். ஆனால் இப்போது அனுமன் செய்த இந்த வேலையில் என்ன ஆயிற்று என்றால், இதை தாண்டி செல்வது என்பதல்ல, நாம் இப்போது தாண்டி செல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் கடல் மீது நடந்து செல்ல வேண்டும் என்பதாக இந்த நிலை வந்துவிட்டது. நாம் இனிமேல் இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, கடல் மீது நடந்து செல்லலாம் என்பதாக இந்த நிலை வந்துவிட்டது என்று ஓர் அற்புதமான காட்சியை, இதுவரைக்கும் யாருமே நினைத்து பார்த்திருக்க முடியாத ஒரு காட்சியை அங்கே கவி சக்கரவர்த்தி நமக்கு காட்டுகிறார். எப்படி இந்த கடல் இதுவரைக்கும் எப்படி இருந்தது தெரியுமா? தாண்டி செல்ல வேண்டியதாக இருந்தது. அனுமன் தாண்டித்தான் சென்றான். இதில் இரண்டு விஷயங்களை பார்க்கிறோம். ஒன்று, அனுமனுடைய அந்த திறமை மாத்திரம் அல்ல, அனுமன் பின்னாலே வருவதற்கு இப்போது he is laying the foundation, he is laying the pathway. ரெண்டும் சொல்லுவோம். பின்னாலே வரக்கூடிய ஒன்றுக்கு யாராவது இப்போது அச்சாரமிட்டார்கள் என்றால் he is laying the foundation அப்படிம்போம்.
50 வருஷம் கழிச்சு ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது. அதற்கு யாரோ ஒருவர் முன்னாலே சில விஷயங்களை செய்து அச்சாரமிட்டு வைத்திருந்தார் என்றால் என்ன சொல்லுவோம்? He laid the foundation. அந்த இடத்துல நிஜமாவே கல்லும் மண்ணும் போட்டு அவர் அஸ்திவாரம் போட்டார்னு அர்த்தம் இல்லை. He laid the foundationனா பின்னால வருவதற்கு அவர் முன்னாலேயே வித்தூன்றி வைத்தார். And he laid the path என்றும் சொல்லுவோம். பாதை போட்டு கொடுத்தார். பிற்காலத்தில் நடப்பவர்கள் நடப்பதற்கு அவர் பாதை போட்டு கொடுத்தார். Figuratively and literally இப்போது அனுமன் இரண்டையும் செய்து விடுகிறான். அப்படித்தானே கணக்கு. பின்னாலே ராமனும் லக்ஷ்மணனும் வானர படையும் வரும்போது பாலம் கட்டி அந்த பாலத்தின் மீது நடந்து வரப்போகிறார்கள் என்றால் அந்த பாலத்திற்கான அஸ்திவாரத்தை இப்போது அனுமன் போட்டு விடுகிறான். என்ன ஒரே ஒரு வித்தியாசம், அவர்கள் கல்லால் பாலம் கட்டினார்கள். அனுமன் போட்ட அஸ்திரம் மரங்களாலும் இலைகளாலும் மலர்களாலும் அமைந்தது. எவ்வளவு அழகு! மென்மையான அஸ்திவாரம், ஆனால் வலிமையான பாலம். பாலம் கல்லால் கட்டப்பட்டது, அஸ்திவாரம் மலர்களால் போடப்பட்டது. தொடர்ந்தன துறந்தன படிந்து நெறி தூர கடந்து செலவு என்பது கடந்தது. இனிமேல் இந்த கடலை தாண்டி போக வேண்டும் என்கிற நிலை மாறிவிட்டது. இதை கடந்து செல்ல வேண்டும் என்கிற நிலை மாறிவிட்டது. இரு காலால் நடந்து செல்லல் ஆகும். 2 கால்களையும் வைத்துக்கொண்டு மனிதர்கள் நடந்து வரலாம் என்பதாக மாறிவிட்டது. இந்த இடத்தில் கூட அந்த வார்த்தைகளில் ஒரு சின்ன சித்து விளையாட்டை செய்கிறார் கவி சக்கரவர்த்தி. அது ஏன் இரு காலால்? மனிதர்கள் நடந்து செல்லுவதற்கு வாகாக அமைந்து விட்டது. அதனால் 2 கால்கள். 2 மனிதர்கள் தான் அங்கே, மற்றவர்களெல்லாம் வானரங்கள். என்ன சொல்ல வருகிறார் தெரியுதா? விலங்குகள் 4 கால்களால் நடக்கும். சில வகை பூச்சிகள் 6 கால்களால் 8 கால்களால், இன்னும் சில பூச்சிகள் 100 கால்களால் கூட நடக்கும். சென்டிபீட், மில்லிபீட் என்றெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? பூரான்கள் எல்லாம் நிறைய கால்களால் நடக்கும். மரவட்டை நிறைய கால்களால் நடக்கும். கம்பளிப்பூச்சி நிறைய கால்களால் நடக்கும். அதே போல கடல்வாழ் உயிரினங்கள் சில நிறைய கால்கள் கொண்டவை. இப்போது என்ன சொல்கிறார்? நடந்து போவதென்றால் அந்த பூச்சிகளும் கூட நடந்து போகலாம். நடந்து போவதென்றால் விலங்குகளும் கூட நடந்து போகலாம். ஆனால் 2 கால்களால் என்று சுட்டும் போது அங்கே மனிதத்தன்மை கொண்டு நாகரீகம் வளர்ந்து அதே நேரத்தில் தர்மம் நடந்து போக இருக்கிறது. மாணிக்க வாசகர் ஓரிடத்தில் அன்னையை பற்றி சொல்லும் போது, சிவகாமி அன்னையை பற்றி சொல்லும் போது ஒன்று சொல்லுவார். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை என்பார். முன்னாலேயே கூட இதை பார்த்திருக்கிறோம். டிஸ்கிரிமினேட் செய்து, தெய்வம் நம்மை டிஸ்கிரிமினேட் செய்கிறதா என்றால் இந்த மனித பிறவிக்குத்தான் டிஸ்கிரிமினேஷன் சென்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விலங்குகளுக்கு இல்லாத ஒரு டிஸ்கிரிமினேஷன் சென்ஸ். It is not to discriminate between human beings. It is not to discriminate between human beings and other living beings, but to discriminate between what is good and what is evil. Discriminate between neeti and aniti, நியாயம் அநியாயம், தர்மம் அதர்மம், இவற்றுக்கிடையில் டிஸ்கிரிமினேட் செய்து எது தர்மமோ, எது நியாயமோ, எது நீதியோ, எது நன்மையோ, எது எல்லோருக்கும் சரியோ, எது நிறைய பேருக்கு பொருத்தமாக இருக்குமோ அதை செய்வதுதான் மனிதத்தன்மை. அந்த மனிதத்தன்மையை காட்டுவதற்குத்தான் இங்கே மனிதர்களுக்கே உரித்தான 2 காலால் நடந்து செல்ல. மனிதர்கள் மாத்திரம்தான் 2 கால்களால் எப்போதும் நடக்கக்கூடியவர்கள். ஆப்ளிகேட் பைபீடல் என்பார்கள். பைபீடல் என்று சொல்லும்போது 2 கால்களால் நடப்பது பைபீடல் கேட். ஆனால் சில மனித குரங்குகளும் 2 கால்களால் நடக்கும். அப்படியானால் எதற்கு மனிதர்களுக்கு மாத்திரம் அதை சொல்கிறோம் என்றால்,
மனித குரங்குகளும் சரி, குரங்குகளும் சரி, சில நேரங்களில் 2 கால்களால் நடக்கும். ஆனால் சில நேரங்களில் முன் கால்களையும் பயன்படுத்திக் கொள்ளும். நகர வேண்டும் என்கிற போது குரங்குகள் சில நேரத்தில் 4 கால்களையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். மனித குரங்குகளும் தங்களை பேலன்ஸ் செய்து கொள்வதற்காக கைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் ஆப்ளிகேட் பைபீடலிசம், 2 கால்களால் மட்டும்தான் நடப்பது என்பது மனித இனத்திற்கு மாத்திரம்தான். அந்த மனித தன்மை, இங்கே பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்கை அவர் குறிப்பிடவில்லை. பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக் வழியாக ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட், இந்த மனிதத்தன்மைக்கு என்ன 2 கால்களால் நடந்து செல்லக்கூடிய தன்மை என்றால், அரக்கத்தனம் இல்லாமல், தேவத்தனம் தேவையில்லாமல், நீதியில், நெறியில், தர்மத்தில் நிற்கிற மனிதத்தன்மை இந்த பாலத்தின் மீது நடக்கப் போகிறது. தாண்டி குதித்து போக வேண்டும் என்கிற நிலை இல்லாமல், சரியான பாதையில், சரியான வேகத்தில் சரியாக நடக்கப் போகிறது. அதை சொல்லுவதற்காகத்தான் 2 காலால் நடந்து செல்ல ஆகும். கடந்து செலவு என்பது கடந்தது 2 காலால் நடந்து செல்லல் ஆகும். ஒரே காட்சியில, ஒரே பாட்டுல, கதையில என்ன பின்னால் வரப்போகிறது, அப்படி வருவதற்கு அனுமன் எப்படியெல்லாம் அஸ்திவாரம் போடுகிறான், அனுமன் இப்போது செய்கிற இந்த செயல் அனுமனுடைய தன்மையை மாத்திரம் அல்லாமல் ராமனின் தன்மையை, இலக்குவனின் தன்மையை, வானரப்படையின் தன்மையை காட்டுகிறது. இவற்றோடு கூட கதையை தாண்டி, கதையின் போக்கை தாண்டி தத்துவார்த்தமாக இதில் என்ன இருக்கிறது, அதையும் தாண்டி மானுட இனத்திற்கு நிரந்தர பாடமாக இதில் என்ன இருக்கிறது, எல்லாவற்றையும் ஒற்றை பாடலில் தருகிறார் கவிச்சக்கரவர்த்தி என்பதுதான் கவிச்சக்கரவர்த்தியின் மிகப்பெரிய சிறப்பு என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் இல்லையா? இடந்தமணி வேதியும் இருத்த கடிகாவும் தொடர்ந்தன துறந்தன படிந்து நெறி தூர கடந்து செலவு என்பது கடந்தது 2 காலால் நடந்து செல்ல ஆகும் எனல் ஆகியது நல் நீர். அந்த நீர் நல்ல நீராக அது மாறிவிட்டது. நீர் எப்போதும் நல்லதுதான். அந்த நீரை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அல்லது அதனை எப்படி கெடுக்கிறோம் என்பதை வைத்துத்தான் அந்த நீர் மாறுகிறது. அந்த நீர் நல்ல நீர். இதுவரைக்கும் அந்த நல்ல நீரை சரியாக பயன்படுத்தவில்லை. இப்போது அனுமன் தள்ளின அந்த மலர்கள் விழுந்ததனால், அனுமன் தள்ளின மரங்கள் விழுந்ததனால், அனுமனுடைய கைப்பட்ட அந்த மரங்களும் மலர்களும் விழுந்ததால் அந்த நீர் நல்ல நீராக ஆகி நல்லவர்களும் நன்மையும் நடந்து செல்லுவதற்கு பாதையாக மாறிவிட்டது. கடந்து செலவு என்பது கடந்தது 2 காலால் நடந்து செல்லல் ஆகும் எனல் ஆகியது. அற்புதமான 2 வரிகள். எண்ணி பார்க்க எண்ணி பார்க்க எண்ணி பார்க்க புது புது அர்த்தங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய 2 அடிகள். வேனில் விளையாடு சுடரோனின் ஒளி விம்மும் வானின் இடை வீசிய இரும் பனை மரத்தால் தானவர்கள் மாளிகை தகர்ந்து பொடி ஆய வானிடியால் ஒடியும் மால்வரைகள் மான. சரி, இப்போது என்ன நடக்கிறது? வேனில் விளையாடு சுடரோனின் ஒளி விம்மும் வான். இன்னும் அனுமனுடைய ஆர்ப்பாட்டம் நிற்கவில்லை. தூக்கி போட்டுக் கொண்டிருக்கிறான். முதலில் காலால் துகைத்தான். இப்போது அவன் கைகளாலேயும் சில மரங்களை, அந்த மரங்கள் அப்படி பறந்து வரும்போது அவற்றை பிடித்து வீசி எறிகிறான். அப்படி வீசி எறியும் போது அந்த மரங்கள் எல்லாம் இங்கேயும் அங்கேயும் போகின்றன. வானின் இடை வீசிய இரும் பனை மரத்தால். பனை என்பது வலிமை. இது பனை மரம் மாத்திரம் அல்ல. பனை மரம் என்கிற ரன்னகரனா இல்லை, டன்னகரனா. எனவே வலிமையான மரங்கள். அந்த மரங்களை பிடித்து பிடித்து வீசுகிறான் அனுமன். அப்படி வீசுகிற அந்த மரங்கள் வானத்தில் போகின்றன. அந்த வானத்தில் லேசாக சூரியனுடைய ஒளி எங்கேயோ தெரிகிறது. இந்த காட்சி எவ்வளவு அழகான காட்சி! இன்னமும் பொழுது இந்த இடத்தில் விடியவில்லை. ஆனால் நீங்கள் அதிகாலை பொழுதில் பார்த்தால், நாம் இருக்கிற இடத்தில் சூரியோதயம் இன்னமும் நடக்கவில்லை என்றாலும்
நல்ல கடல் வெளி பிரதேசத்தில் போய் நின்று பார்த்தால் வேறு எங்கேயோ வந்துவிட்ட வெளிச்சம் லேசாக அப்படி வானத்தில் இட் வில் ஸ்னீக் த்ரூ, இல்லையா? அங்கே இருந்து மெல்ல அப்படி பரவும். அப்படி ஒரு ஒளி இப்போது வானத்தில் இருக்கிறது. இன்னமும் அங்கே பொழுது விடியவில்லை, ஆனால் வேறு எங்கேயோ பொழுது வெளிச்சமாகத்தானே இருக்க வேண்டும். அந்த வெளிச்சம் எங்கேயோ வந்திருக்கிறது, தெரிகிறது. வேனில் விளையாடு சுடரோனின் ஒளி வெம்மும். வேனில் காலம் என்பார்கள். வேனில் என்றால் கோடை என்று ஒரு பொருள். வேனில் விளையாடு சுடரோன், அவன் இன்னும் விளையாட ஆரம்பிக்கலையாம். ஆனா அவன் எங்க விளையாடுவான்? சுடரோன் என்பது கதிரவன், சூரியனை குறிக்கிறது. கோடை காலத்தில் நிறைய விளையாடக்கூடிய சூரியன் இருக்கிறானே, அவனுடைய ஒளி தெரியக்கூடிய இந்த வானத்தில் அவனுடைய ஒளி விம்முகிறது. விம்முதல் என்றால் நிறைய என்று இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிகிறது என்று பொருள். விம்மி விம்மி அழுகிறார்கள் என்று சொல்கிறோம். ஓ என்று கதறி அழுவதற்கும் விம்மி விம்மி அழுவதற்கும் வித்தியாசம் உண்டு. தடங்கி தடங்கி வரும் அந்த அழுகை, இல்லையா? என்று விம்மி விம்மி வரும். அப்படி அந்த விம்மி விம்மி வரக்கூடிய ஒளி, வேனில் விளையாடு சுடரோனின் ஒளி விம்மும் வான். வேனில் காலத்தில் நன்றாக விளையாடக்கூடிய சுடரோன் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய அந்த வெளிச்சத்தை அனுப்பியிருக்கிறான். அந்த வெளிச்சம் வீசுகிற வானத்தில் இடையிலே இங்கே அனுமன் வீசிய இந்த வலிய பெரிய மரங்கள் பாய்கின்றன. அப்படி பாய்ந்து போவதனால் இந்த மரங்கள் போகிற வேகத்தில் அரக்கர்களுடைய மாளிகைகளை இடித்து தள்ளி கொண்டு போகின்றன. தானவர்கள் மாளிகை தகர்ந்து பொடி ஆய, அங்க இருக்கிற அரக்கர்களுடைய மாளிகைகளை வெட்டி கொண்டு சிதைத்து கொண்டு இடித்து தள்ளி கொண்டு, அப்ப அந்த மாளிகைகள் என்ன ஆச்சு? எல்லாம் தூள் தூளாச்சு. தானவர்கள் மாளிகை தகர்ந்து பொடியாய வான் இடியால் ஒடியும் மால் வரைகள் மான. இப்போ பொடி பொடியான இந்த மாளிகையினுடைய பகுதிகள், இந்த மாளிகையில இருக்கிற உப்பரிகை இல்லைன்னா ஏதோ ஒரு அறை, ஏதோ ஒரு தூண், அதெல்லாம் போய் அங்க விழருது. அப்படி விழறத பார்த்தா எப்படி இருக்குன்னா, வானத்துல இடி இடிச்சு ஒரு மலையில விழுந்தா அந்த மலை அப்படியே தகர்ந்து தூள் தூளா பொடி பொடியா சிதையுமே, அந்த மாதிரி காட்சி தருகிறது. வானத்திலே போகிற அனுமன் வீசிய மரங்கள் அங்கே இருக்கிற அரக்கர்களுடைய மாளிகைகளை இடித்து துவம்சம் செய்வதால், பெரிய மலைகள் மீது இடி விழுந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது. அந்த மாளிகைகள் மலைகளைப் போல, அங்கே விழுகிற மரங்கள் இடியைப் போல, இடி விழுந்த மலைகள் சிதைந்து போவதைப் போல மரங்களால் சிதைந்து போன தானவர்களின் மாளிகைகள். தானவர்கள், தனு என்கிற பெண்ணுக்கு பிறந்தவர்கள் தானவர்கள். அவர்களும் அரக்கர்களில் ஒரு வகையினர். தைத்தியர்கள், தானவர்கள், அரக்கர்கள், ராட்சசர்கள் இதெல்லாம் ஒரே வர்க்கம். இதுல வேணும்னா தனித்தனியா சப்கிளாசிபிகேஷன், இது ஏ, இது பி, இது சி அப்படின்னு சொல்லலாமே தவிர, இவர்கள் எல்லாம் ஒரே மாதிரியான அரக்கத்தன்மை கொண்டவர்கள், அசுர கூட்டம். இந்த அசுரர்களின், அரக்கர்களின் மாளிகைகள் தகர்ந்து தூள் தூளாக போக, இடி விழுந்த மலைகள் போல அவை சிதைந்து விழுகின்றன. எண்ணில் தரு கோடிகள் எரிந்தன செறிந்தே, தன்னென் மழை போல் இடை தழைந்தது. சலத்தால் அண்ணல் அனுமான் அடல் ராவணனது அந்நாள் விண்ணினும் ஓர் சோலை உளது ஆம் என விதித்தான். இப்ப இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போனார் கவி சக்கரவர்த்தி. தன்னென் மழை போல் இடை தழைந்தது. தன் என் மழை போல், நல்ல குளிர்ச்சி பொருந்திய மேகம் போல் அப்படியே ரொம்ப க்ளோஸா இருக்கிற அந்த இலைகளும் தழைகளும். தழை அப்படின்னா நமக்கு தெரியும், இடை தழைந்ததுன்னா ரொம்ப நெருக்கமா 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 அப்படியே அந்த இலைகள் எல்லாம் சேர்ந்து, அவ்வளவு பெரிய பெரிய மரங்கள், செறிவாக இருக்கிற மரங்கள். எண்ணில் தரு கோடிகள் எரிந்தன. தருனால்
மரம்தான். எண்ணற்ற மரங்கள், எண்ணிக்கை இல்லாத மரங்கள் நிறைய போய் அப்படியே விழுந்தன. கோடிகள் அப்படின்னா எண்ணிக்கை இறந்த தன்மை. கோடி கோடி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கோடி சூரிய பிரகாசம்னா கவுண்ட் பண்ணி 1 crore சூரியன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. எண்ணற்ற சூரியர்கள் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ கோட்டி, எண்ணில் தரு கோட்டிகள் எரிந்தன. நிறைய மரங்கள் அங்க போய் அப்படியே கடல்ல விழுந்தன. கடல்ல விழறதுக்கு முன்னால எல்லாம் அப்படி வானத்துல போய் கடல்ல விழ போகுது. அப்ப இப்படி போற வேகத்துல நீங்க அப்ப அந்த வேகத்தை பார்க்கணும். ஒண்ணு போய் விழுந்து அப்புறம் இன்னொன்னு போகல. இதெல்லாம் அந்த ஸ்பீடுல போகும்போது வானத்துல அவ்வளவு டென்ஸா ஒரு கூட்டம், வானத்திலேயே அவ்வளவு மரங்கள். அந்த மரங்கள் எல்லாம் அப்படியே ரொம்ப டென்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு. மேகங்கள்லாம் ஒன்னா சேர்ந்தா, மேகமும் இப்படி கருநீலம் இல்லையா, மரங்கள்லாம் கரும்பச்சை, ரெண்டும் பார்க்கறதுக்கு டிஸ்டன்ஸ்ல இருந்து நல்லா அப்படியே மழை மேகம் போல இருக்கு. அதனால தானே திருமாலை சொல்லும் போது நீலமேக சியாமள வண்ணன் அப்படின்னு சொல்றோம். நீலமேக சியாமள வண்ணன். ஆனா அதே திருமால் பச்சை மாமலை போல் மேனி. கரும்பச்சையும் கருநீலமும் எட்டத்துல இருந்து பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் தெரியும். இப்ப நல்ல குளிர்ந்த மேகம், கருப்பாக இருக்கிற மேகம் போல அவ்வளவு டென்ஸா அங்க மரங்கள். அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா, அட ராவணன் இத்தனை நாள் பண்ணின ஒரு வேலைய அனுமான் இப்ப ஒரு நொடியில பண்ணிட்டானே. ராவணன் இத்தனை நாள் என்ன வேலை பண்ணான்? இத்தனை நாள் வானலோகத்துல இருக்கிற கற்பக மரங்கள் எல்லாம் கொண்டு வந்து அவனுக்கு வேணுங்கிற பிடிச்ச மரங்கள் எல்லாம் கொண்டு வந்து அவன் இலங்கையில அசோகவனம்னு ஒண்ணு ஸ்தாபித்தான். தனக்காக, தன்னுடைய மகிழ்ச்சிக்காக, தான் ஓய்வெடுப்பதற்காக, தான் உல்லாசமாக இருப்பதற்காக பல மரங்களை தேவலோகத்திலேருந்து எடுத்து கொண்டு வந்து கற்பக மரங்களை வைத்து அவன் தன்னுடைய லோகத்தில், தன்னுடைய தலைநகரத்தில் ஒரு அற்புதமான சோலையை ஸ்தாபிதம் செய்தான். கஷ்டப்பட்டு பண்ணான். இப்ப அனுமன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த மரங்கள் எல்லாம் இங்கேருந்து எடுத்த வேகத்துல மறுபடியும் வானத்துல அதே சோலை அதுவும் ஸ்தாபிதம் ஆகிவிட்டது. இப்ப பார்த்தா அங்கேயும் ஒரு சோலை, இங்க இருக்கிற அசோகவனம் மாதிரி அங்கேயும் அசோகவனம். இங்கேருந்து போன மரங்கள் தானே அங்க இருக்கு அந்தரத்துல. அப்ப பார்த்தா எப்படி இருக்குன்னா, அடல் ராவணனது விண்ணினும் ஓர் சோலை அந்நாள் உளது. எதனால? அண்ணல் அனுமான் விதித்தான். அனுமான் தன்னுடைய சலத்தால், சலம்ங்கிறது இங்க அவனுடைய ஆற்றலால், தன்னுடைய ஆற்றலால் என்ன செய்தான்னா, வலிமை மிக்க ராவணனுடைய அந்த காலத்து அசோகவனத்தை இப்போது அனுமான் விண்ணில் இதோ ஸ்தாபித்து விட்டான். ராவணன் தன்னுடைய பூமியில் ஸ்தாபிதம் செய்த அசோகவனத்தை, பலகாலம் கஷ்டப்பட்டு ஸ்தாபிதம் செய்த அசோகவனத்தை ஒரு நொடியில் இதோ அனுமான் அங்கே ஸ்தாபிதம் செய்து விட்டான். அண்ணல் அனுமான். இதுகாரும் கவிச்சக்கரவர்த்தி அண்ணல் அண்ணல் என்று சொல்லுவதெல்லாம் ராமனுக்கு. இப்போது மெல்ல மெல்ல அனுமனையும் அந்த ராமனுக்கு நிகராக உயர்த்தி கொண்டே போகிறார். என்ன இருந்தாலும் தொண்டன் உள்ளத்தில் தானே தெய்வம் வாழும். ராமன் தெய்வம் என்றால் அந்த ராமனை தன்னுடைய நெஞ்சத்தில் வைத்திருக்கிற அனுமன், அவனுடைய ஆற்றல் எப்பேற்பட்டது! அந்த ஆற்றலை கொண்ட அனுமன் ராவணனுடைய அசோகவனத்தை இப்போது வானில் ஸ்தாபித்து விட்டான். இப்ப இதுலயும் 2 விஷயம் இருக்கு. 2 பாட்டுக்கு முன்னால அந்த கடல் தேவர்களும் தேவர்களின் தேவிமார்களும் சேர்ந்து நீராடக்கூடிய கடலாக, அவர்கள் வந்து அங்கே உல்லாசமாக ஆடக்கூடிய கடலாக மாறியதுன்னு சொன்னாரா இல்லையா? தேவர்களும் தேவிமார்களும் உல்லாசமாக வந்து ஆடுகிறார்கள். அதே போலத்தான் இவ்வளவு நாள் தங்களுடைய கற்பக மரங்களை எல்லாம் தொலைத்திருந்த அந்த வானலோகம் இப்போது பார்த்தா எப்படி இருக்குன்னா, இந்த கற்பக மரங்கள் எல்லாம் மீண்டும் வானலோகத்திற்கு போவது போலவும், அடடா எங்களால பண்ண முடியலையே, ராவணன் எடுத்துக்கொண்டு போய்விட்டானே என்று வருத்தப்பட்ட அந்த தேவர்கள், இல்லை இல்லை, எவ்ரிதிங் இஸ் கமிங் பேக் டு அஸ். எங்களுடைய
அந்த ஐஸ்வர்யம் எங்களுக்கு மீண்டும் கிடைக்கிறது, எங்களுக்கு அது மீண்டும் மீட்கப்படுகிறது என்று மகிழ்ச்சி கொள்வது போல விண்ணினும் ஓர் சோலை உளது. தேவர்கள் இதுகாரும் இழந்த இன்பத்தை, இதுகாரும் இழந்த ஐஸ்வர்யத்தை இதோ அனுமன் அவர்களுக்கு கொடுத்து விடப் போகிறான் என்பது போல அந்த பாட்டை அமைக்கிறார். அந்த பாட்டை மறுபடியும் படித்து பார்க்கலாம். எண்ணில் தரு கோடிகள் எரிந்தன செறிந்தே, செறிந்தேனா ரொம்ப நெருக்கமாக போய் அங்கே விழுந்ததால், எண்ணில் தரு கோடிகள் எரிந்தன செறிந்தே தண்ணென் மழை போல் இடை தழைந்தது சலத்தால் அண்ணல் அனுமான் அடல் ராவணனது அந்நாள் விண்ணினும் ஓர் சோலை உளதாம் என விதித்தான். அண்ணல் அனுமான் விதித்தான். அவன் he created the situation. அவன் இப்போது ஒரு புதிய விதியை போட்டு விட்டான். இந்த அசோகவனத்தை எடுத்து அங்கே அவர்களுக்கு கொடுத்து விட்டான், அல்லது அங்கே படைத்து விட்டான். தேனுரை துளிப்ப நிறை புல் பல சிலம்ப பூநிறை மணித்தரு விசும்பினிடை போவ மீன்முறை நெருக்க ஒளிவாளொடு வில் வீச வானிடை நடாய நெடுமானம் எனல் ஆய. தேன் துறை துளிப்ப, இந்த மரங்கள் எல்லாம் போய் அப்படியே விழ தேன் துளிகள், தேன் உரை துளிப்ப, தேன் துறை துளிப்ப, தேன் துளி துளிப்ப, எந்த பாடம் வேண்டுமானாலும் இருக்கலாம். தேனுரை துளிப்ப என்பது சிறந்த பாடம். அப்படியே தேன் துளிகள் எல்லாம் அங்கே துளித்து அங்கே அந்த வாட்டர், அந்த ஹனி டிராப்லெட்ஸ் இங்கேயும் அங்கேயுமாக துளித்து கொண்டிருக்க, இந்த மரங்களில் உட்கார்ந்திருந்த பறவைகள் எல்லாம், மரங்கள் அப்படியே பாயும் போது அந்த பறவை என்ன பண்ணும்? அதுக்கு ஒன்றும் புரியல. கிளையில உட்கார்ந்துருக்கு, மரமே சாயும் போது அந்த பறவைகள் எல்லாம் கூக்குரல் இடுகின்றன. நிறை புல் பல சிலம்ப, சிலம்புதல்னு சொன்னா சத்தமிடுதல். இப்போது பறவைகள் எல்லாம் சத்தமிடுகின்றன. அப்படி இருக்கிற நிலையில் பூநிறை மணித்தரு விசும்பினிடை போவ, பூ நிறை மணித்தரு, பூக்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய அந்த மரங்கள் எல்லாம் விசும்பிடை போக, அவையெல்லாம் வானத்திலே போக. காட்சியை பாருங்கள். மரங்கள் வானத்தில் பாய, மரங்களில் இருக்கிற பறவைகள் சத்தமிட, தேன் அங்கே இருந்து துளிக்கிறது. எப்படி துளிக்கிறது? மரங்கள் அப்படி போகும்போது மரங்கள்ல இருக்கிற மலர்கள், அந்த மலர்கள்லேருந்து தேனெல்லாம் அப்படி சிந்துகிறது. இப்படி சிந்தும் போது மீன் முறை நெருக்க, இவை இப்படி போகும்போது இது போற வேகத்துல பக்கத்துல பார்த்தா வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் இந்த மரங்களுக்கு நடுவில் தெரிகின்றன. நீங்க அந்த காட்சியை நினைச்சு பார்த்தா, மரங்கள் அப்படி வானத்துல போகும்போது தேன் துளி சிந்துகிறது, பறவைகள் சத்தமிடுகின்றன, அதே சமயத்துல நடுவுல 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 அந்த நட்சத்திரங்கள் கண் சிமிட்டுகின்றன, ஒளி வாளோடு வில் வீச, அந்த இதுல இந்த மேடைகளும் கூட போகின்றன இல்லையா? ஏற்கனவே பார்த்தோம். அங்க இருக்கிற மணிவேதியும் கூட போகிறது. ஆங்காங்கே பதிக்கப்பட்டிருந்த நவரத்னங்கள். அது மாத்திரம் இல்ல, முன்னாலேயே பார்த்தோம், ராவணன் மரங்கள்லயே நவரத்னங்களை வேற பதிக்க வச்சிருந்தான். அவன் அந்த மாதிரியான மரங்களையும் he had created. அப்போ இந்த நவரத்னங்கள் எல்லாம் அப்படி போகும்போது வானத்துல ஒரே ஒளிமயம், ஏதோ வானவில் மாதிரி அங்கங்க கலர் கலரா தெரிய, ஒளி வாளோடு வில் வீச. வில்லுனாலும் ஒளின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த வானத்தில் பலவிதமான ஒளி தெரிய, பார்த்தா எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு பெரிய விமானம் வானத்தில் போவது போல தோன்றியது. வானிடை நடாய நெடுமானம், வானத்துல அப்படி பறந்து போன, நடந்து போனன்னு சொல்லலாம். நடாயன்னா நகர்ந்தன்னு அர்த்தம். நட அப்படின்னாலே நகர்தல்னு தான் அர்த்தம். அதனாலதான் நடனம் அப்படின்னு வந்தது. நடாய நெடுமானம், அங்கே அப்படி நகர்ந்த ஒரு விமானம். மானம் என்பது முதல் குறைந்த ஒரு சொல். முதல் எழுத்து விமானம், வி குறைந்து மானம் என்று வருகிறது. வானிடை நடாய நெடுமானம் எனல் ஆனது. அந்த மரங்கள்லாம் அப்படியே ஒரு கொத்தா போகும்போது அந்த பெரிய ஒரு காடு அப்படியே போகிறது. அந்த காட்டிலேருந்து ஹனி டிராப்ஸ் ஆர் கெட்டிங் ஸ்பிரிங்கிள்ட். பறவைகள் சத்தமிடுகின்றன.
நடுவிலே நட்சத்திரங்கள் தெரிகின்றன. நல்ல பளபளப்பாக இருக்கிறது. பார்த்தா ஒரு பெரிய விமானம், ஆகாய விமானம். அதுல நிறைய பேர் பேசிக்கொண்டே போகிறார்கள். சத்தம் கேட்கிறது. அவர்கள் ஏதோ தேன் துளிர்க்கிறார்கள் போல ஒரு பெரிய விமானம். தேவர்கள் பயணம் செய்யக்கூடிய ஆகாய விமானம். தேவர்கள் பயணம் செய்யும் போது அங்கே இருந்து அப்படியே தேன் துளிர்க்குமே, அப்படி தேவர்கள் பயணம் செய்யக்கூடிய ஒரு ஆகாய விமானம் அங்கே போகிறது. காட்சி எப்படி? மரங்கள் அழிகின்றன. ஆனால் அந்த அழிவுக்கு பின்னர் வரப்போகிற ஆக்கம், அது தேவர்களுக்கு நன்மையாக இருக்க போகிறது இல்லையா? தீமை அழிந்து நன்மை வரப்போகிறது. அதனால தான் இந்த அழிவுல இத்தனை ஆக்கமும் இருக்கிறதுன்னு காட்சியை வைக்கிறார் கவி சக்கரவர்த்தி. தேனுரை துளிப்ப நிறை புல்பல சிலம்ப பூநிறை மணித்தரு விசும்பினிடை போவ மீன்முறை நெருக்க ஒளி வாளொடு வில் வீச வானிடை நடாய நெடுமானம் எனல் ஆனது. அப்படி வானத்துல ஒரு பெரிய ஆகாய விமானம் போகிறது. அதிலே நிறைய சத்தம் கேட்கிறது. பறவைகள் எல்லாம் சத்தம் போடுகின்றன. தேவர்கள் போகும்போது பறவைகள் கூடவே போகின்றன. தேவர்கள் போகும்போது அங்கே தேன் துளிர்க்கிறது. அங்கே நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளி வீசுகின்றன. வானிடை நடந்து போகிற, வானிடை நகர்ந்து போகிற ஒரு பெரிய ஆகாய விமானம். சாகம் நெடுமாப்பனை தழைத்தன தனிப்போர் நாகம் அணையான் எரிய மேல் நிமிர்வ நாளும் மாக நெடுவானிடை இழிந்து புனல் வாரும் மேகம் எனல் ஆய நெடுமா கடலின் வீழ். நெடுமாப்பனை தழைத்தன தனிப்போர் நாகம் அணையான் எரிய மேல் நிமிர்வ நாளும் மாக நெடுவானிடை இழிந்து புனல் வாரும் மேகம் எனல் ஆய நெடுமா கடலின் வீழ்வ. இப்ப வானத்துல போற அதே மரங்கள் தான். இன்னும் அந்த மரங்கள் இங்கேருந்து அனுமன் வீசின மரங்கள் அப்படியே வானத்துல தே ஆர் டிராவலிங். போய் சிலதெல்லாம் கடல்ல விழுந்திருக்கு. மரங்கள் விழறதுக்கு முன்னால பூக்கள் எல்லாம் கடலில் விழுந்து அந்த பூக்கள் எல்லாம் கடலில் மிகப்பெரிய நறுமணத்தை ஏற்படுத்தி விட்டன. அது தவிர கொஞ்சம் கிளைகள் முறிந்து நவரத்ன வேதிகள்லாம் விழுந்து அதெல்லாம் போய் விழுந்ததுனால கடல் தூர்ந்து போய் கடல்ல ஒரு பாலம் அமைக்கப்பட்டு விட்டது. இப்போ மிச்சம் இருக்கிற அந்த ஹெவியா இருக்கிற மற்ற மரங்கள்லாம் போய் கொண்டிருக்கின்றன. அவை போவது எப்படி இருக்குன்னா, அனுமன் அவற்றை எரிய. எந்த அனுமன்? தனிப்போர் நாகம் அணையான் எரிய. தனியாக நின்று போர் செய்யக்கூடிய ஒரு யானை போன்றவன். நாகம்னா யானை. தனிப்போர் நாகம், தன்னந்தனியாக நின்று மிகப்பெரிய போரையே கையாளக்கூடிய ஒரு யானை இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த யானையாக தன்னந்தனியாக நின்று அவன் இங்கே போராடி கொண்டிருக்கிறான். தனிப்போர் நாகம் அணையான் எரிய சாகம் நெடு மா பனை தழைத்தன. சாக்கம், ஷாகன கிளைன்னு அர்த்தம். அதனாலதான் ஷாகாம்பார்கள். நீங்க பேங்க் அந்த போர்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தா, நேம் போர்ட்ல பார்த்தா ஹிந்தியில எழுதும்போது என்ன எழுதியிருப்பார்கள்? என்ன ஊரோ அந்த ஊர் சொல்லி மயிலாப்பூர் கிளை என்றால் மயிலாப்பூர் ஷாக்கா, கோயம்புத்தூர் கிளை என்றால் கோயம்புத்தூர் ஷாக்கா. ஷாக்கானா கிளைன்னு அர்த்தம். ஷாக்கானா கிளைங்கிறதுனால தான் தாவரங்களுக்கே ஷாக்க அப்படின்னு ஒரு பெயர் வந்தது. நீங்க முன்னாலெல்லாம் யாராவது மரக்கறி உணவு சாப்பிடுகிறார்கள் அப்படின்னா, மரக்கறினா என்ன? மரத்திலிருந்து கிடைப்பது. சைவம்னு இப்ப சொல்றோமே, வெஜிடேரியன், அதுதான் மரக்கறி. அதுக்கு முன்னெல்லாம் என்ன சொல்லுவார்கள்? மரக்கறி சாப்பிடக்கூடியவர்களை, சைவம் சாப்பிடக்கூடியவர்களை ஷாக பக்ஷினி அப்படிம்பார்கள். ஷாக பக்ஷினி. பக்ஷன உண்ணுதல், பக்ஷணம்னு சொல்றோமா இல்லையா, உண்ணுதல். ஷாக பக்ஷினி மரக்கறி உணவு உண்ணக்கூடியவர்கள். ஷாகன கிளை, ஷாகன தாவரம். ஷாகம் நெடு மா பனை தழைத்தன. அம்பாளுக்கே ஷாகம்பரின்னு ஒரு பெயர் உண்டு. தன்னையே அப்படியே மரமாக மாற்றிக்கொண்டு காயும் கனியுமாக அவள் ஆவிர்வவித்து வந்தாள் மக்களுடைய பசியை போக்குவதற்காக. அதனால் அவளுக்கு ஷாகம்பரின்னு பெயர். ஷாக அம்பரி,
சில கோயில்கள்ல உற்சவத்தும் போது அம்பாளுக்கு காய்களாலும் கனிகளாலும் அலங்காரம் செய்வார்கள். அம்பரம்னா ஆடை. காய்களை கனிகளையே தன்னுடைய ஆடையாக கொண்டவள் சாக்கம்பரி. இங்க சாக்கம் கிளை, சாக்கம் நெடுமா பனை தழைத்தன. நல்ல பெரிய பெரிய மரங்கள், நிறைய கிளைகள் கொண்ட பெரிய நீண்ட மரங்கள். அந்த மரங்களை எல்லாம் எடுத்து அனுமன் எரிகிறான். நல்ல தழைத்திருக்கக்கூடிய கிளைகள் நிறைந்த மரங்களை அவன் தூக்கி போட, அவை மேல் நிமிர்வ, அவை போன வேகத்துல அப்படி மேல அப்படி போற அந்த மரங்கள் நாளும் மாக நெடுவானிடை இழிந்து. மாக நெடுவானிடை இழிந்து, இழிந்துன்னா கீழே வந்துன்னு அர்த்தம். மாகம்னா வான். இது ஒரே பொருளுக்கு ரெண்டு வார்த்தைகள். ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு சொல்றோமா இல்லையா? மாக வானிடை. மாகம்னாலும் வானம்னு தான் அர்த்தம், வான்னாலும் வானம்னு தான் அர்த்தம். கேட்டு வாசப்படி அப்படின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி மாக நெடு வானிடை. அப்படி வானத்துல போய் வானத்திலேந்து அவை கீழே வந்து, மாக வானிடை இழிந்து அங்கே இருந்து கீழே வந்து, புனல் வாரும் மேகம் எனல் ஆய. ஏதோ மேகம் மேலேந்து விடற மேகம் போல அவை கீழே வந்தன, நெடுமா கடலின் வீழ்வ. இந்த நாளுங்கிறது என்ன? இது ஒரு கான்செப்டை சொல்ல வருகிறார். சாதாரணமாக இந்த இடத்துல நாளும்னா ரெகுலர்லி. ரெகுலர்லி என்ன ஆகும்? வானத்துல இருக்கிற மேகம் மழையை பொழிந்த பின்னால் அந்த மேகம் கீழே வந்து, கீழே இருந்து கடலிலே இருந்து நீரை முகந்து கொண்டு மேலே போய் மறுபடியும் பொழிகிறது அப்படின்னு அர்த்தம். டெக்னிக்கலா அப்படியே மேகமாக வருகிறதான்னு கேட்டா, இது ரெயின் சைக்கிளை கொஞ்சம் விவிடா டிஸ்கிரைப் பண்ற ஒரு வகை. இது ஆண்டாள் நாச்சியாருடைய பாசுரத்திலையும் பார்க்கலாம், மாணிக்க வாசகருடைய பாசுரத்திலையும் பார்க்கலாம். ஆண்டாள் நாச்சியார் சொல்லும் போது என்ன சொன்ன? ஆழிமழை கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணும்? கீழே வந்து மழையை முகந்து கொண்டு, ஆழியுள் பூக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி பாழியம் தோளுடைய பத்மநாபன் கையில் அழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து, அதுக்கப்புறம் சாரங்கம் உதைத்த சரமழை போல் பெய்யும் அப்படின்னு சொன்னாளா இல்லையா? அப்போ அது ஆழியுள் பூக்கு. எது? அங்க இருக்கிற மேகம் which has gone dry. அது நம்ம கண்ணுக்கு சரியா தெரியலன்னு வச்சுப்போம். ட்ரை எப்படி கண்ணுக்கு தெரியும்? அதுல நீர்த்துளிகள் இருந்தா தான் அது தெரியும். நீர்த்துளிகள் இல்லாத அந்த மேகம் வந்து ஆழியுள் பூக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி. இதையே மாணிக்க வாசகரும் திருவெம்பாவையில் சொன்னார். இப்ப இது ரெகுலர். மழை நீரை தொலைத்து விட்ட மேகம், மழையாக பொழிந்து விட்ட மேகம் தன்னை மீண்டும் நிரப்பிக் கொள்வதற்கு பூமிக்கு வந்து கடலில் புகுந்து நீரை எடுத்துக்கொண்டு மேலே போகிறது. இப்போ இந்த மேகங்கள் மாதிரி இருக்கிற மரங்கள் மேல இருக்கிற வரைக்கும் பார்த்தா மேகம் மாதிரி இருக்கு. ஆனா அதுக்குள்ள என்னாச்சு? அதனுடைய கிளைகள் எல்லாம் தனியாக பிளந்து விட்டன. இங்கேருந்து போற வேகத்துல முதல்ல பார்க்கும்போது மேகம் மாதிரி இருக்கு, கருகருன்னு. கிளைகள் பிளந்து, இலைகள் உதிர்ந்து, மலர்கள் உதிர்ந்து, இப்போ இட் ஹஸ் பிகம் பேர், பொத்துரு கிழவிடுறது. புனல் வாரும் மேகம் எனல் ஆய. புனலை வாருவதற்கு வருகிற மேகம் எப்படி எல்லாவற்றையும் இழந்து விட்டு வெற்றாக வருமோ, அப்படி இப்படி வெற்றாக வந்து விடுகிறது அந்த மரம். தன்னுடைய காம்பனன்ஸ் எல்லாம் சிதறி விழுந்து விட வெற்றாக வந்து விழுகிறது. நெடுமா கடலின் வீழ்வ புனல் வாரும் மேகம் எனல் ஆய. எது? அங்க போன அந்த பனை மரங்கள் மாகடலின் வீழ்வ. அதை பார்த்தா நாளும் புனல் வாரும் மேகம் போல அவை வந்து விழுகின்றன. மாக நெடுவானிடை இழிந்து, வானத்திலிருந்து கீழே விழுந்து இந்த கடலுக்குள் அவை வந்து விழுகின்றன. எப்படி அந்த மேகம் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு ஒன்றுமில்லாமல் வருமோ, அப்படி இந்த மரங்களும் தன்னுடைய பாகங்களை எல்லாம் கீழே உதிர்த்து விட்டு எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு இப்போது ஒன்றுமில்லாமல் வருகிறது. ஊனம் உற்றிட மண்ணின் உதித்தவர் ஞானம் முற்றுவு நன்னினர் வீடன தான கற்பகத் தண்டலை விண்தலம் போன புக்கன முன் உரை பொன்னகர். ஆஹா, கவி சக்கரவர்த்தியின் கற்பனையே கற்பனை. ஊனம் உற்றிட மண்ணின் உதித்தவர். இப்போ நம்ம புராணங்கள்ல எல்லாம் ஒரு கான்செப்ட்,
நல்ல வானலோகத்துக்கு போன ஒருத்தர், அவர் அங்க போய் ஏதோ தப்பு பண்ணினோன்னு பொத்துன்னு கீழே விழுத்துருவார். நீங்க இதை நிறைய கதைகள்ல பார்க்கலாம். வானலோகம் போகக்கூடிய தகுதி பெற்ற ஒருவர் இங்கே நல்ல வாழ்க்கை வாழ்ந்து வானலோகம் போகிற தகுதி பெற்ற ஒருவர், ஆனால் வானலோகத்தில் போய் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்பதனால் அவர் தொப்பென்று அங்கே இருந்து கீழே விழுவார். மீண்டும் வந்து பூமியில் வாழ்ந்து பிராயச்சித்தம் தேடுவார். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், பூமி வாழ்க்கை மோசமானதுன்னு. இல்ல, பூமி வாழ்க்கை இஸ் அ வாழ்க்கை ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன். இட் இஸ் நாட் அ வாழ்க்கை ஆஃப் பனிஷ்மெண்ட், இட் இஸ் அ வாழ்க்கை ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன். மண்ணில் உதித்தவர், இந்த மண்ணில் உதித்தவர் ஊனம் உற்றிட அங்கு தப்பு பண்ணினதுனால, அங்கு ஏதோ குறை ஏற்பட்டதுனால இங்கே கீழே வந்து உதித்தவர்கள் இங்க வாழ்ந்து ஞானத்தை முழுமையாக பெற்று, தப்பு பண்ணினதுக்கு என்ன காரணம்? ஞானம் இல்லாததனால். இப்ப ஞானத்தை முழுமையாக பெற்று ஞானம் முற்றுபு நன்னினர் வீடு. இங்க ஞானம் முழுமையாக கிடைத்தவுடன் அவர்கள் வீடு வேறு பெற்று எங்கே போகிறார்கள்? அந்த மோட்சத்திற்கு, வீடு வேற்றுக்கு, ஸ்வர்க்கத்திற்கு, துறக்கத்திற்கு போகிறார்கள் இல்லையா? தான கற்பக தண்டலை விண்தலம். தான கற்பக, தானம்னா என்ன? நிறைய கொடுக்கிற, கொடைத்தன்மை மிக்கதாக இருக்கிற கற்பக மரங்கள் நிறைந்த சோலை, குளுமையான சோலை, தண்டலை, தன் தலை, நல்ல குளிர்ச்சி நிரம்பிய கற்பக சோலை. கேட்டதையெல்லாம் இல்ல, கேட்காமலேயே கொடுக்கிற கொடைத்தன்மை மிக்க கற்பக சோலை இருக்கிற அந்த விண் நகரத்திற்கு போவார்களே, அப்படி போன புக்கன முன்முறை பொன்னகர். இந்த மரங்கள்ல சிலது இந்த பக்கம் கீழே விழ, சிலதெல்லாம் அப்படியே மேல போச்சு. நீங்க என்ன ஃபோர்ஸ் பாருங்கள். சிலதெல்லாம் கிராவிட்டியில அப்படி இழுக்கப்படுகிறது, சில காம்பனன்ட்ஸ் எல்லாம் லைட் வெயிட் அப்படியே மேல போறது. பூக்கள் எல்லாம் அப்படியே பறந்து போயின. முன்னாலேயே பார்த்தோம், இந்த பூக்கள்லாம் அப்படி பறந்து போனதுல வானலோகத்து பெண்கள் வந்து மொய்த்தனர், அந்த பூக்களை எடுத்துக்கொண்டனர்னு. இப்ப பூக்கள்லாம் லைட் வெயிட் இல்லையா? நீங்க உன்னை தூக்கி போடும்போது லைட் வெயிட்டா இருக்கிறது பறக்கும், கொஞ்சம் ஹெவியா இருக்கிறது தான் கீழே விழும். இப்ப நல்ல பெரிய 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 அந்த மரத்தினுடைய நடு ஸ்டெம் எல்லாம் கீழே விழ, இந்த பூக்களோடு பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன துளிர்கள் இதெல்லாம் மேல பறந்து போறது. இது மேல பறந்து போறதை பார்த்தா எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே இவை உயரத்தில் இருந்தவை, ஆனால் ஏதோ தப்பு பண்ணி கீழே விழுந்து இந்த பூமியில் பிறந்து பூமியில் வளர்ந்து வாழ்ந்து இப்போது முழுமையான ஞானத்தை பெற்று வீடு வேறு பெறக்கூடியவர்கள், மோட்சம் பெறக்கூடியவர்கள் அந்த கற்பக சோலைக்கு போவார்களே, அப்படி இவை போகின்றன. போன புக்கன முன் உரை பொன்னகர். இந்த கற்பகங்கள் இவை ஏற்கனவே அமரலோகத்தில் இருந்தவை. கற்பக மரங்கள்னு சொன்னாலே தேவலோகம்தான், தேவலோகத்துல இருந்த மரங்கள். ஆனா ராவணன் அவற்றையெல்லாம் இங்கே கொண்டு வந்து விட்டான். இப்போது அவை தாங்கள் ஏற்கனவே இருந்த இடத்திற்கு திரும்பி போகின்றன. முன் உரை பொன்னகர். எப்படி முன்னாலே ஸ்வர்க்கத்தில் இருந்தவர்கள் அங்க தப்பு பண்ணினதுனால கீழே வந்து மறுபடியும் ஞானம் பெற்று தங்களை முழுமைப்படுத்தி கொண்டு ஸ்வர்க்கத்திற்கு போவார்களோ, அப்படி இவையும் இப்போது ஞானம் பெற்று மீண்டும் தாங்கள் முன்னாலே இருந்த ஞான நகரத்திற்கு போவது போல தோன்றுகின்றன. உண்மைதானே? ராவணன் வந்து எடுத்த போது அந்த கற்பக மரத்துல ஏதோ ஒண்ணு நாம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம். கற்பக மரத்துல ஒண்ணு ராவணனை பார்த்து, அவனுடைய அழகை பார்த்து, அவனுடைய 10 தலையை பார்த்து, அட தேவேந்திரனை விட இவன் அழகா இருக்கானே, அவனை விட இவன் பலசாலியா இருக்கானே, அப்ப நாம இவனுடைய நகரத்துக்கு போகலாம்னு ஆசைப்பட்டு அந்த கற்பக மரம் இங்க வந்துருது. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அட கஷ்டகாலமே நாம தப்பு பண்ணிட்டோம். அப்போ அசோகவனத்துல இருந்த போது அது கொஞ்சம் கொஞ்சமாக தவம் செய்து தவம் செய்து தவம் செய்து அந்த தவத்தினால் ஞானம் பெற்று எப்படா நமக்கு மோட்சம்னு காத்திருக்க, அனுமன் வந்து அப்படி தூக்கி வீசின உடனே ஒரு மோட்சம் கிடைத்தது. பந்தி கிரகத்திலே இருந்து மோட்சம், அசோகவனம்ங்கிற சிறையிலிருந்து கிடைத்த அந்த மோட்சம், அந்த மோட்சம் கிடைத்த உடனே இப்போது முன் உரை பொன்னகருக்கு அந்த தழைகளும் இலைகளும் மலர்களும் சென்றன.
ஊனம் உற்றிட மண்ணின் உதித்தவர் ஞானம் முற்றுபு நன்னினர் வீடன தான கற்பகத் தண்டலை விண்தலம் போன புக்கன முன்னுரை பொன்னகர். மணிகொள் குட்டிமம் மட்டித்து மண்டபம் துணி படுத்து அயல்வாவிகள் தூர்த்து ஒளிர் திணி சுவர் தலம் சிந்தி செயற்கு அரும் பணி படுத்து உயர் குன்றம் படுத்து அரேர். மணிகொள் குட்டிமம் மட்டித்து மண்டபம் துணி படுத்து அயல்வாவிகள் தூர்த்து ஒளி திணி சுவர் தலம் சிந்தி செயற்கு அரும் பணி படுத்து உயர் குன்றம் படுத்தரேர். படுத்து அரோன்னு இருக்கும், அது இதைவிட சிறந்த பாடம். மண்டபம் துணி படுத்து, இந்த மரங்கள் அப்படி பிளந்து கொண்டு போகின்றன இல்லையா. மணிகொள் குட்டிமம், அங்கங்க நவரத்னங்களை பதித்து மேடைகள் அரங்கங்கள் இருக்கின்றன. குட்டிமம்ங்கிறது மேடை, நல்ல நவரத்னங்கள் பதித்த மேடைகள். அந்த மேடைகளை எல்லாம் உடைத்து அங்க இருக்கிற மண்டபங்கள், அசோகவனத்திலேயும் அதை சுற்றியும் இருக்கிற இலங்கையின் மண்டபங்கள், அவற்றையெல்லாம் பொடி பொடியாக தனித்தனியாக சிதைத்து, துணினா பீஸ் பீஸான்னு அர்த்தம், துணினா ஒரு பீஸ், அவற்றை பீஸ் பீஸாக உடைத்து அயல்வாவிகள் தூர்த்து, அங்க இருக்கிற குளங்களை எல்லாம் தூர்க்கச் செய்து இவற்றையோடு தடுத்து ஒளிர் திணி சுவர் தலம் சிந்தி, ஆங்காங்கே இருக்கக்கூடிய மணிகள் பதித்த சுவர்கள், அந்த சுவர்களை எல்லாம் சிதைத்து செயற்கு அரும் பணி படுத்து, இதுவரைக்கும் யாருமே செய்ய முடியாதது. ராவணன் கட்டி வச்சிருக்கிற அந்த அமைப்புகளை எல்லாம் டிஸ்ட்ரக்ட் பண்றதுங்கிறது யாராலையும் பண்ண முடியாது. ஆனா ராவணன் கட்டியிருந்த அந்த மேடைகளை சிதைத்து, மண்டபங்களை சிதைத்து, வாவிகளை தூர்த்து போகச் செய்து, அழகான அந்த சுவர்கள், ஓவியங்கள் தீட்டிய மணிகள் பதித்த அந்த சுவர்களை எல்லாம் சிதைத்து அவற்றையெல்லாம் சிந்தச் செய்து, யாரும் செய்ய முடியாத இந்த பணியை எல்லாம் செய்து அப்படியே உயர்குன்றம் படுத்து, உயர்குன்றம் படுத்துனா என்ன, அங்க செயற்கை குன்றங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தோட்டத்துல ரொம்ப அழகா நாம இப்ப கூட பார்க்கலாம், சில தோட்டங்கள்ல சின்ன சின்ன குன்றுகள் மாதிரி அமைத்திருப்பார்களே, அந்த குன்றுகள், அந்த குன்றுகளை எல்லாம் அழித்து, படுத்து அப்படின்னா அழித்துன்னு அர்த்தம். இந்த பாட்டு இன்னும் முடியல. மணிகொள் குட்டிமம் மட்டித்து மண்டபம் துணி படுத்து அயல் வாவிகள் தூர்த்து ஒளிர் திணி சுவர்த்தலம் சிந்தி செயற்கு அரும்பணி படுத்து உயர் குன்றம் படுத்து, மணி பதித்த மேடைகளை எல்லாம் உடைத்து, மண்டபம் துணி படுத்து, மண்டபங்களை எல்லாம் துண்டு துண்டாக உடைத்து, அயல்வாவிகள் தூர்த்து, பக்கத்தில் இருந்த பொய்கைகள் குளங்களை எல்லாம் தூர்க்கச் செய்து, அவற்றின் மீது தூள் தூளாக விழுந்து அவற்றை தூர்க்கச் செய்து, ஒளிர் திணி சுவர் தலம் சிந்தி, ஒளி பொருந்திய மணிகள் திணிக்கப்பட்டு பதிக்கப்பட்டிருந்த அழகான சுவர்களை எல்லாம் சிதைத்து, செயற்கு அரும் பணி படுத்து, செய்ய முடியாத இந்த அழிவுச் செயல்களை செய்து, இதுவரைக்கும் யாரும் செய்யாத அழிவை செய்து, அங்கே இருந்த செயற்கை குன்றங்களை எல்லாம் அழித்து, வேங்கை செற்று மராமரம் வேர் பறித்து, ஓங்கு கற்பகம் பூவொடு ஒடித்து உராய் பாங்கர் சண்பக பத்தி பறித்து, அயல் மாங்கனி பனை மட்டித்து மாற்றியே. இன்னும் பாட்டு முடியல, அந்த பாட்டு முடிஞ்சுது, ஆனால் சொல்லப்பட வேண்டிய கருத்து இன்னமும் முடியவில்லை. இந்த மாதிரி இருக்கிற பாடல்களுக்கு குலகம்னு பேர்னு பார்த்தோம். when there is a continuity. முதல் பாட்டும் இதுவும் குலகம். இதற்கு அடுத்து ஒரு பாட்டு வர இருக்கிறது. வேங்கை செற்று, முன்னால பண்ணினதோட இப்ப சேர்த்துக்கணும். வேங்கை மரங்களை எல்லாம் கீழே விழச் செய்து, மராமரம் வேர் பறித்து, நிறைய ஆச்சா மரங்கள், சால மரங்கள், அந்த சாலா மரங்கள் எல்லாம் அப்படியே வேரோட பறிக்கச் செய்து, ஓங்கு கற்பகம் பூவோடு ஒடித்து உராய், கற்பக மரங்கள் எல்லாம் அப்படியே கொத்து கொத்தா இருந்த பூவெல்லாம் கிளையெல்லாம் ஒடிச்சு ஒடிச்சு ஒண்ணு ஒண்ணு உராசி அவையெல்லாம் கீழே சரிந்து நிலை மாறி,
அவை மொத்தமா வேரோட பறிக்கப்படல. ஆனா அந்த கிளைகள் எல்லாம் ஒடிந்து போய் ஒன்னோடு ஒண்ணு இப்படி சாய்ந்து அப்படி சாய்ந்து உராசிக்கொண்டு பாங்கர் ஷண்பக பத்தி பறித்து சோலைகளில், பாங்கர்னா தோட்டம் அல்லது சோலை, சோலைகள்ல இருந்த ஷண்பக மரங்கள், வரிசையா இருந்த ஷண்பக மரங்கள் எல்லாம் மொத்தமா வேரோட பறிச்சு ஷண்பக பத்தி பறித்து, பத்தினா வரிசை, பந்தின்னு சொல்றோமே அதுதான் பத்தி. பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், ஒரு பேராகிராஃப்ங்கிறதுக்கே பத்திம்பார்கள். இட் இஸ் செட் இன் ஒன் ஸ்ட்ரெயிட் ஃபார்மேட், அதனால தான் அதுக்கு பத்தி. பாங்கர் ஷண்பக பத்தி பறித்து அயல் மாங்கனி பனை மட்டித்து, அந்த பக்கம் இருந்த மாமரங்கள், நல்ல கனிகளோடு இருந்த மாமரங்கள், வலிய பெரிய மாமரங்களை எல்லாம் மொத்தமா வேரோட எடுத்து மாற்றி சந்தனங்கள் தகர்ந்தன தாழ்பட இந்தனங்களின் வெந்து எரி சிந்திட முந்து அனங்க வசந்தன் முகம் கெட நந்தனங்கள் கலங்கி நடுங்கவே. ராமன் பெயரை சொல்லிக்கொண்டு அனுமன் அங்கே தன்னுடைய கால்களை வைக்க அனுமனுடைய தாழ்பட சந்தனங்கள் தகர்ந்தன. சந்தன மரங்கள் அப்படியே தகர்ந்து விழுந்தன. இந்தனங்களின் வெந்து ஏறி சிந்திட, இந்த சந்தன மரங்களும் முன்னாலேயே பார்த்தோம் இல்லையா, வேங்கை மரங்கள், கற்பக மரங்கள், இதெல்லாம் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஒராசை என்ன ஆச்சுன்னா நெருப்பு பற்றி கொண்டு எரித்தது. சந்தனம் நெருப்பு பத்தித்துனா நல்ல எரியும். இந்தனங்களின் வெந்து எரி சிந்திட, அதுல ஒரு வார்ம்த் கிரியேட் ஆகும். நான் பார்க்கலாம், சந்தனம், சந்தனக்கட்டையை வச்சு சந்தனம் உரைக்கும் போதே ஒரு அந்த சூடு வரும். இப்ப நல்ல எல்லாம் உராய என்னாச்சு, ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரி அங்க நெருப்பு பற்றி கொண்டது. சந்தனங்கள் தகர்ந்தன தாழ்பட இந்தனங்களின் வெந்து எரி சிந்திட, அப்படியே அந்த இடத்துல எல்லாம் நெருப்பு பற்றி கொள்ள நந்தனங்கள் கலங்கி நடுங்கின. அசோகவனம் மாத்திரம் இல்ல, பக்கத்துல இருந்த மற்ற தோட்டங்கள்லாம் கூட கலங்கி நடுங்கி போக நந்தனங்கள் கலங்கி நடுங்கவே முந்து அனங்க வசந்தன் முகம் கெட்டது. அனங்கன் ஒருத்தன், வசந்தன் ஒருத்தன், இந்த ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அனங்கன்னா யாருன்னு நமக்கு தெரியும், மன்மதன். மன்மதனுக்கு மிக நெருக்கமான தோழன் யாருன்னு கேட்டா வசந்தன். வசந்த காலத்தினுடைய அதிபதி வசந்தன். மன்மதனும் வசந்தனும் ஒன்றாக இருப்பார்கள்னு கணக்கு. மன்மதன் எங்கேயாவது வர வேண்டும்னா வசந்தனை அழைத்து கொண்டு வருவான்னு கணக்கு. ஆதிசங்கரர் பாடும்போது சொல்லுவார், வசந்தோ சாமந்த, வசந்தனை தன் பக்கத்திலே வைத்துக்கொண்டு மிக மெதுவாக மந்தமாக வருகிறான் மன்மதன். வசந்தம் வருவதும் பெருசா தெரியாது, நீங்க புயல் அடிச்சா தெரியும். வசந்த தென்றல் வீசித்துனா தெரியுமா? தெர் இஸ் நோ ரெசிடியூ, இல்லையா? ரெசிடியூ இருந்தால் தான் கண்ணுக்கு பெருசா தெரியும், அழிவு தெரியும். வசந்தம்னா அது மென்மையா இருக்கும். மென்மையாக வசந்தனோடு கூட சேர்த்து மன்மதன் வருகிறான்னு கணக்கு. மன்மதன் வரக்கூடிய தென்றல் தேர், அவனுடைய தேர் மலையமாருதம், அவனோடு கூட அந்த தேரிலே பயணித்து வருபவன் வசந்தன் பேரு. வசந்தன் வந்தால் மன்மதன் அடுத்ததாக வருகிறான். வசந்தன் இஸ் அ லெப்டினன்ட் டு மன்மதன். மன்மதன் தான் அப்படி தேரை ஓட்டி கொண்டு வருவானாம். மலையமார்ந்த தேரை அவன் ஓட்ட, எப்படி சூரியன் வருவதற்கு முன்னால் சூரியனுடைய தேரோட்டியான அருணன் வருகிறான்னு சொல்றோமோ, அந்த மாதிரி மன்மதன் வருவதற்கு முன்னால் அவனுடைய தேரை ஓட்டி கொண்டு வரக்கூடிய தேரோட்டி வசந்தன் வருகிறான். அதனால தான் முந்து அனங்க வசந்தன், அனங்கனுக்கு முன்பாக முந்தி வருகிற வசந்தன். அவனுடைய முகம் கெட்டு போச்சு. அப்படின்னா என்ன? வசந்த காலம் அழிவுபட்டதுன்னா மன்மதனும் அழிவுபடும்படியாக. வசந்த காலம் தான் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், தோட்டம் அழகாக இருக்கக்கூடிய காலகட்டம் வசந்தம். இப்ப வசந்தனுடைய முகம் கெட்டு போச்சுன்னா அந்த தோட்டம் எல்லாம் அழிந்தது. அனங்க வசந்தன்னு சொல்லி இது மன்மதனுக்கே இன்னொரு பெயர் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனா அதை பிரிச்சு பார்க்கறது அழகு. காரணம், புராணங்கள் எல்லாம் அனங்கனும் வசந்தனும் தோழர்கள் என்றும் வசந்தன் அனங்கனுடைய தேரை ஓட்டிக்கொண்டு வருகிறான் என்றும் விவரிக்கின்றன. அந்த விவரணைக்கு இதை பிரிச்சு பார்க்கும்போதுதான் அழகா இருக்கு. முந்து அனங்க வசந்தன் முகம் கெட, தேரோட்டி வந்த உடனே அடடா எல்லாம் கெட்டு போச்சே, இங்க இருக்கிற தோட்டம் சரியா இல்லையேன்னா
அப்ப அவனுடைய முகமே கெட்டு போச்சுன்னா மன்மதனுடைய முகம் எவ்வளவு கெட்டு போகும், எவ்வளவு அழகு சிதைந்து விட்டது. முந்து அனங்க வசந்தன் முகம் கெட நந்தனங்கள் கலங்கி நடுங்கவே. இப்படியெல்லாம் அங்கே கெட்டு அழியும்படியாக, அந்த அழகு கெட்டு அழியும்படியாக தேவர்கள் ஒரு பக்கத்தில் நன்மையை பெறப்போகிறார்கள் என்கிற நிமித்தத்தோடு அனுமன் ஆர்ப்பாட்டம் செய்கிறான். காமரம் களிவண்டு கலங்கிடமா மரங்கள் மடிந்தன மண்ணொடு தாம் அரங்க அரங்கு தகர்ந்து உக பூமரங்கள் எரிந்து பொறிந்தவே. காமரம் களிவண்டு கலங்கிட, காமரம்ங்கிறது ஒரு வகையான பண், சீகாமரம் அப்படிம்பார்கள். கொல்லிக்கவ்வாடம், இந்தளம், நட்டபாடை அப்படின்னு சொல்றோமா இல்லையா, பண்கள், ராகங்களுக்கு முந்தையவாக இருந்த பண்கள். அதுல சீகாமரம்ங்கிறது ரொம்ப அழகான ஒரு பண். அந்த காமரம் தான் வண்டுகள் காமரம் பாடுகின்றனன்னு கணக்கு. வண்டுகளுடைய ரீங்காரம் சீகாமரத்தில் இருக்கும். காமரம் களிவண்டு கலங்கிட, இதுவரைக்கும் காமரப்பண் இசைத்த வண்டுகளெல்லாம் கலங்கி போக மாமரங்கள் மடிந்தன. இங்க எவ்வளவு நேச்சுரல் பியூட்டி அதுல வருகிறது பாருங்கள். வண்டோடின பழம்னு மாமரத்துல மாங்கனிய சொல்லுவோம் இல்லையா. மாம்பூ நன்றாக முதிர்ந்திருக்கும் போது வண்டுகள் அங்கே போய் உட்கார்ந்து அந்த தேனை சுவைக்கும். அப்படித்தான் உள்ளுக்குள்ளே சிக்கிக் கொள்ளும் வண்டோடின பழங்கள் உருவாகும். இப்போ காமரம் பாடக்கூடிய அந்த வண்டுகள் எல்லாம் கலங்கி போகும்படி மாமரங்கள் மடிந்தன மண்ணோடு, மாமரங்கள் எல்லாம் கீழே விழ தாம் அரங்க அரங்கு தகர்ந்து உக. அங்க பூமரங்கள், அந்த மரங்களுக்கு கீழே அந்த வேர் பகுதியில சின்ன சின்ன அரங்குகள் மாதிரி சில மேடைகள் இருக்கும், தோட்டங்கள்ல பார்த்திருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி மேடைகள், அந்த மேடைகள்ல அரங்கங்கள், அங்க நாட்டியம் ஆடுவார்கள், பாட்டு பாடுவார்கள், இயற்கையாக இருக்கக்கூடிய சூழல். அந்த அரங்குகள் எல்லாம் தகர்ந்து உக அப்படியே பூமரங்கள் எரிந்து பொறிந்தன. பூமரங்கள்னா அந்த நெருப்புல, முன்னாலேயே நெருப்பு பத்தித்தே, அந்த நெருப்புல இவையெல்லாம் எரிந்து அப்படியே பொறிந்து போய், பொறிந்து போயினா என்ன, ரோஸ்டட் இன் ஃபயர். அவையெல்லாம் அப்படியே ரோஸ்ட் ஆகி அந்த அரங்குகள் எல்லாம் தூள் தூளாக உகுத்து போகின்றன. குழையும் கொம்பும் கொடியும் குயிர்குலம் விழையும் தன் தளிர்ச்சூழலும் மென் மலர் புழையும் வாசப் பொதும்பும் புலன்கொள் தேன் மழையும் வண்டும் மயிலும் மடிந்தவே. குழையும் கொம்பும் கொடியும், அந்த கிளைகள் கொடிகள், அவற்றிலே இருக்கக்கூடிய கொத்து கொத்தான அந்த இலைகள், அதுதான் குழை. கொம்பு கொடிகள், குயில் குலம் விழையும் தன் தளிர்ச்சூழல், நல்ல குளுமையான இடத்துலதான் குயில்கள் உட்கார்ந்து கொண்டு பாட்டு பாடும். அந்த குளுமையான சூழல். மென் மலர் புழை, பூக்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த சின்ன ஓட்டைகள் இருக்குமே, அந்த மென் மலர் புழைகள். வாச பொதும்பு, நல்ல நறுமணம் வரக்கூடிய அந்த சோலை பிரதேசம். பொலன் கொள் தேன் மழை, நல்ல தங்க நிறத்திலே இருக்கக்கூடிய தேன் துளிகள், தேன் துளிகள் அப்படியே மழையாக பொழியக்கூடிய அந்த நிலை. வண்டுகள் மயில்கள் எல்லாம் அழிந்து போயின. வாசப்பொதும்பு மென் மலர் புடை என்பதற்கு இன்னொன்றும் சொல்லலாம். அந்த தோட்டத்தினுடைய வாசல் மென் மலர் புழை, புழைனா வாசல். நல்ல ஒரு அப்படியே ஒரு ஆர்ச் மாதிரி, எப்படி மலர்களால ஒரு ஆர்ச் பண்ணி அதுல உள்ள நுழையிற மாதிரி அந்த மென்மலர் புழை வாசப்பொதும்பு எல்லாம் அழிந்து போகிறது. மலர்களுக்குள்ளே இருக்கிற சின்ன புழை என்றும் வைத்துக் கொள்ளலாம், இல்லை அங்க தோட்டத்துக்கு இருக்கிற வாசல்னு வச்சுக்கலாம். மொத்தத்துல அந்த தோட்டம் முழுக்க அழிந்து போயிற்று. பவளமாக்கொடி வீசின பல்மடை துவளும் மின் என சுற்றி சூழ் வரை திவளும் பொன் பனை மாமரம் சேர்ந்தன கவள யானையின் ஓடையின் காந்தாவே. இப்ப என்ன ஆச்சு, இவன் தூக்கி வீசினதுல நல்ல சிவப்பு நிற கொடிகள், பவளமாக்கொடி சிவப்பு, பவளம்ங்கிறது இங்க சிவப்பு, சிவப்பு நிறத்துல நிறைய பழங்கள் இருக்கக்கூடிய கொடிகள். அந்த கொடிகள் இப்படி தூக்கி போட்டதுல நிறைய மரங்கள் வேற போட்டிருக்கான் இல்லையா, அந்த மரங்களை சுத்தி இந்த கொடிகள் அப்படி சிக்கி கொண்டன. மரங்களை சுத்தி அந்த கொடிகள், மரங்களை சுத்தி சிவப்பு கொடிகள். பார்த்தா எப்படி இருக்குன்னா, மேகம்
அந்த மேகத்தில் சுற்றி அப்படி படரக்கூடிய மின்னல். மரம், மரத்தில் இருக்கிற கொடி, மேகம், மேகத்தில் நீண்டு வளைந்து தெரிகிற மின்னல். இதெல்லாம் அப்படி தூக்கி போட இந்த பக்கம் சில மரங்களும் மரங்களில் இருக்கக்கூடிய கொடிகளும் மின்னலும் மேகமும் போல காட்சி தர, இன்னும் இந்த பக்கத்துல வேற சில மரங்கள் இப்பதான் போய்கொண்டிருக்கிற அந்த மரங்கள் பார்க்கும்போது இந்த இப்படி பளபளான மின்னலோட இருக்கிற அந்த மரங்கள்லாம் எப்படி தெரிந்தன என்றால், கவள யானையின் ஓடையின் காந்தவே. நீங்க அப்படி வானத்துல பறக்கிற மரங்கள், அந்த மரங்கள்ல சுத்தி பளபளான்னு இருக்கக்கூடிய மின்னல் போல அந்த கொடிகள், சின்ன 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 சிவப்பு பழங்கள் இருக்கக்கூடிய பவள நிறத்தில் காணப்படக்கூடிய கொடிகள். அந்த பளபளப்பு பார்த்தா எப்படி இருக்கு? ஏதோ ஒண்ணு நடுவுல அதை சுத்தி வரிசையா அப்படி முத்து முத்தா முத்து முத்தா முத்து முத்தா கோத்து வச்சிருந்தா எப்படி இருக்கும்? இந்த காட்சி எப்படி இருக்கு தெரியுமா? பெரிய யானை, அந்த யானையினுடைய முகப்படாம் போட்டிருப்பார்களா இல்லையா, அதுல முத்து முத்தா முத்து முத்தா முத்து முத்தா வைத்திருப்பார்கள். ஓடைனா முகப்படாம், கவள யானைன்னா எல்லாத்தையும் பெருசா கவளம் கவளமா சாப்பிடக்கூடிய பெரிய யானை. அந்த யானையின் முகப்படாம் மாதிரி இந்த மரங்களும் கொடிகளும் காட்சி தந்தன. வானத்தில் பறக்கக்கூடிய அந்த மரங்களும் கொடிகளும் ஒரு பெரிய யானையின் முகப்படாம் போல ஒளி வீசிக்கொண்டு பறந்தன. பறவை ஆர்த்தெழும் ஓசையும், பல்மரம் இர எடுத்த இடிக்குரல் ஓசையும், அரவன் ஆர்த்தி எழும் ஓசையும், அண்டத்தின் புற நிலத்தையும் கைமிகப் போயதே. இதெல்லாம் அப்படி பறந்து போகும்போது பறவைகளின் சத்தம், பறவை ஆர்த்தி எழும் ஓசை, பறவைகள் எல்லாம் பெரிதாக சத்தம் போட்டன. பல் மரம் இர எடுத்த இடிக்குரல் ஓசை, மரங்கள் பிடுங்கி கொண்டு வேரோடு போகும்போது அதுல அப்படி இடி இடிக்கிற மாதிரி பெரிய சத்தம். அண்டத்தின் புற நிலத்தையும் கைமிக போயதே. இந்த சத்தம் எல்லாம் எங்க போச்சுன்னா, பிரபஞ்சத்தை தாண்டி இருக்கக்கூடிய பிரதேசத்திற்கும் இந்த சத்தம் போயிற்று. பறவை ஆர்த்தெழும் ஓசை, பல்மரம் இர எடுத்த இடிக்குரல் ஓசை, கூட என்ன ஓசைன்னு கேட்டா அரவன் ஆர்த்தி எழும் ஓசை. அரவன்னா அறத்தில் நிற்பவன் அரவன். தர்மத்தில் நிற்கிற அனுமனுக்கு ஒரு புதிய பெயரை சூட்டுகிறார் கவி சக்கரவர்த்தி. அரவன் ஆர்த்தெழும் ஓசை. அப்படி இந்த மரங்கள் எல்லாம் வீசி, கொடிகள் எல்லாம் வீசி எல்லாம் பறக்கும் போது அவன் ஒரு கர்ஜனை பண்றான் அனுமன். அந்த வீர கர்ஜனை, பறவைகளின் சத்தமும் மரங்கள் வேரோடு பிடுங்கி கொண்டு போகிற சத்தமும், இவற்றோடு அனுமனின் கர்ஜனையும் சேர்ந்து அண்டத்தின் புறநிலத்தையும் கைமிக போயதே. இந்த அண்டத்தை தாண்டி, பிரபஞ்சத்தை தாண்டி எங்கேயோ அந்த சத்தம் போயிற்று. அவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் அங்கே கேட்கிறது. பாடலம் படர் கோங்கொடும் பண்ணிசை பாடலம் பனி வண்டொடும் பல்திரை பாடலம் புயர் வேலையில் பாயின பாடலம் பெற புள்ளினம் பார்ப்போடே. அடுத்த 2-3 பாடல்கள் நாம் படித்து சுவைக்க வேண்டிய பாடல்கள். இந்த 4 வரிகளையும் பாருங்கள். பாடலம் 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 பாடலம். ஒரே அர்த்தமா வெவ்வேறு அர்த்தமா? பாடலம் படர் கோங்கொடும் பண்ணிசை பாடலம் பனி வண்டொடும் பல்திரை பாடலம் புயர் வேலையில் பாய்ந்தன பாடலம் பெற புள்ளினம் பார்ப்போடே. என்ன அர்த்தம்? இந்த பாட்டை பதம் பிரித்தால் வேறு மாதிரி பிரியும். பிரதியில எப்படி இருக்குமோ அப்படியே காமிச்சிருக்கு. பதம் பிரிக்கும் போது இப்படி பிரிக்கணும். பாடலம் படர் கோங்கோடும், பண் இசை பாடல் அம் பனி வண்டோடும். அது ஒன்னா சேர்த்தா பாடலம்னு வரும். பாடல் அம் அப்படிங்கிறது ஒன்னா சேர்த்தீர்கள்னு சொன்னா பாடலம் அப்படின்னு வந்துடும். இந்த இடத்துல வருது பாடலம் அப்படின்னு வரும் இல்லையா? அப்படி இல்லாம இத பாடல் அம் அப்படின்னு நாம பிரிக்கணும். இது பனி வண்டொடும் பல்திரை பாடு அலம்பு உயர் வேலையில். இது முன்னால படிக்கும்போது எப்படி படிச்சோம்? பாடலம் புயர் வேலையில் அப்படின்னு படிச்சோம். இல்ல, பாடு அலம்பு உயர் வேலையில் பாய்ந்தன
பாடு அலம்பெற புள்ளினம் பார்ப்போடே. இந்த முதல் பாடலம் இருக்கே, அதுக்கு பாதிரின்னு அர்த்தம். பாதிரி மரமும் கோங்கு மரமும் பாடலம் படர் கோங்கோடும், நல்ல படர்ந்து இருக்கக்கூடிய கோங்கு மரங்களும் பாதிரி மரங்களும், பன்னிசை பாடலம் பனி வண்டோடும், நல்ல அழகான பண்களை பாடக்கூடிய பண் இசை பாடல், பன்னிசை பாடலை அழகாக பாடக்கூடிய மென்மையான குளிர்ச்சி பொருந்திய வண்டுகளோடும், பல்திரை பாடு அலம்பு உயர் வேலையில் பாய்ந்தன. நிறைய திரைகள், அலைகள், பாடு அலம்பு, திரைப்பாடு அப்படிங்கிறது அலைகள், நிறைய அலைகள் அப்படி உயர்ந்து உயர்ந்து மேலேயும் கீழேயும் எழக்கூடிய, அலம்புதல்னா மேலேயும் கீழேயும் எழக்கூடிய, பல்திரை பாடு அலம்பு உயர் வேலையில், வேலைனா கடல். இந்த மரங்கள் வண்டுகளோடு சேர்ந்து கடலில் போய் விழுந்தன. அப்படி விழுந்ததுனால இந்த மரங்களில் இருக்கக்கூடிய பறவைகள் தங்களுடைய குஞ்சுகளோடு துன்பம் அடைந்தன. அந்த பறவைகளுக்கு இப்ப கூடு போச்சா இல்லையா? கூட்டை கட்டி கொண்டு வாழ்ந்த அந்த பறவைகள் கூடில்லாமல் இப்போது மரங்களே கீழே விட அவை துன்பம் அடைந்தன. இந்த பாடுங்கிறது துன்பம். நாம சொல்றோம்ல, பெரிய பாடா போச்சு. பாடு அலம் பெற, நிறைய துன்பம் பெற, புல் இனம், பறவை இனம், பார்ப்புனா குஞ்சுகள், தங்களுடைய குஞ்சுகளோடு நிறைய துன்பம் பெறும்படியாக பாதிரி மரங்களும் கோங்கு மரங்களும் வண்டுகளோடு சேர்ந்து நிறைய அலைகள் இருக்கக்கூடிய அந்த உயர் வேலை விழுந்தன. பாருங்க எவ்வளவு அழகாக இந்த விஷயம். ஆனா இந்த பாட்டை நாம மொத்தமா படிக்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு. பாடலம் படர் கோங்கோடும் பன்னிசை பாடலம் பனி வண்டோடும் பல்திரை பாடலம் புயர் வேலையில் பாய்ந்தன பாடலம் பெற புள்ளினம் பார்ப்போடே. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பாட்டு, இதற்கு யமகம்னு பேர். யமக நிலையில் இருக்கக்கூடிய பாடல் அப்படின்னு பேரு. வண்டலம் புனல் ஆற்றின் மராமரம், வண்டலம் புனல் ஆற்றின் மடிந்தன விண்டலம் புகம் நீங்கிய வெண்புனல் விண்டலம் புக நீழ்மரம் வீழ்ந்தவே. வண்டலம் விண்டலம் இது எப்படி வரும்? வண்டு அலம்பு நல் ஆற்றின் மராமரம், வண்டல் அம் புனல் ஆற்றின் மடிந்தன விண்டு அலம்பு கம் நீங்கிய வெண்புனல் விண்தலம் புக நீழ்மரம் வீழ்ந்தவே. இதுல ஒரு புராண செய்தியையும் வைக்கிறார் கவி சக்கரவர்த்தி. இதுல 4 வரியும் ஒரே மாதிரி இல்ல, 2 வரி. இங்க வண்டலம் வண்டலம், இங்க விண்டலம் விண்டலம்னு பார்த்தோம் இல்லையா? வண்டு அலம்பு நல் ஆற்றின் மராமரம், மராமரம் ஆச்சாமரம். அதுல வண்டுகள் சிலம்பக்கூடிய, வண்டுகள் சத்தமிடக்கூடிய நல் ஆறு. இந்த இடத்துல ஆறுங்கிறது வழி. அந்த வழியில் நெடுக நடப்பட்டிருந்த ஆச்சாமரங்கள். ஆச்சாமரங்கள் நிறைய நிழல் கொடுக்கும்னு கணக்கு. அதனால ஆச்சாமரங்களை வழிகள்ல நட்டிருப்பார்கள். நல்ல வழியில நடப்பட்டிருந்த மராமரமான ஆச்சாமரங்கள், அவற்றில் வண்டுகள் சத்தமிட்டு கொண்டிருந்தன. அவையெல்லாம் இங்கேருந்து அப்படியே வேரோட பிடுங்கி கொண்டு போய் எங்க விழுந்தனா, வண்டலம் புனல் ஆறு. நிறைய வண்டல் மண் இருக்கக்கூடிய ஒரு ஆறு நிறைய காலம் ஓடி இருக்கணும், நிறைய வேகத்தோட ஓடி இருக்கணும், நிறைய நீரோட ஓடி இருந்தா தான் வண்டல் நிறைய வரும். புதுசா இருக்கிற ஆற்றுல வண்டல் வராது. ரொம்ப காலமாக ஓடி நல்ல வேகத்தோடு அடித்து கொண்டு மலை மேலேருந்து அடித்து கொண்டு வரும்போதுதான் அந்த வண்டலை அடித்து கொண்டு வரும். அந்த மாதிரி வண்டல் நிறைய நிறைந்ததாக இருக்கிற நல்ல நீர் கொண்ட ஒரு புனல் ஆற்றுல போய் இவை விழுந்தன. வழியில இருந்த மராமரங்கள் அங்க போய் விழுந்தன. விண்டு அலம்பு கம் நீங்கிய வெண்புனல் விண்தலம் புக நீழ்மரம் வீழ்ந்தவே. இன்னும் சில மரங்கள் இன்னொரு இடத்துல போய் விழுந்தன. எந்த இடத்துலன்னா, விண்டு அலம்பு, விண்டுனா விஷ்ணு, விஷ்ணுவினுடைய பாதங்களை அலம்புவதற்காக பிரம்மா வார்த்த நீர் கம் நீங்கிய, கம்னா வானகம், வானகத்திலிருந்து கீழே வந்து வெண்புனலாக கங்கையாக பாய்ந்ததே, அந்த கங்கையில் போய் விழுந்தன. இப்ப முதல்ல இருக்கிற புனல் ஆறு எது? இது என்ன? உரையாசிரியர்கள் சில பேர் இதை வெறுமே ஆறு என்று குறிக்கிறார்கள்.
ஆனா இத கொஞ்சம் நினைச்சு பார்த்தோம்னா, கவி சக்கரவர்த்தி என்ன சொல்ல வருகிறார்ன்னு நாம புரிஞ்சுக்கலாம். அனுமனுடைய வேகத்துல வந்த அந்த மரங்கள், ஒரு செட்டு மரங்கள் காவிரியில் போய் விழுந்தன. ஒரு செட்டு மரங்கள் கங்கையில் போய் விழுந்தன. வண்டலம்பு நல்லாற்றின் மராமரம் வண்டலம்பு நல் ஆற்றின் மராமரம் வண்டல் அம்புனல் ஆறு. அந்த புனலாறுங்கிறது காவிரின்னு வச்சுக்கலாம். வண்டுகளோடு இருக்கிற மராமரங்கள் போய் எங்கே விழுந்தன? காவிரியில் விழுந்தன. இன்னும் சில மரங்கள் விண்தலம் புக நீள் மரம், அப்படி வானத்துக்கு போகலாம்னு புறப்பட்ட நீள் மரங்கள் வானத்துக்கு போக வேண்டாம்னு போய் கங்கையில் விழுந்தன. அந்த கங்கை என்ன? திருவிக்ரம அவதாரத்தின் போது தன்னுடைய காலை நீட்டினார். அந்த காலை, அந்த பாதத்தை கழுவுவதற்காக பிரம்மா நீரை வார்த்தார். அப்படி பிரம்மா வார்த்த அந்த நீர் தான் விஷ்ணுவின் காலை தொட்டுக்கொண்டு வானலோகத்திலே இருந்து ஆகாய கங்கையாக கீழே வந்து பூமிக்கு கங்கையாயிற்று அப்படின்னு புராணம் சொல்லும் இல்லையா? அந்த கதை வெண்டு அலம்பு கம் நீங்கிய வெண்புனல். இந்த வெண்புனல்ங்கிறது கங்கைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. என்ன காரணம்னா, நல்ல நுப்பும் நுரையுமாக லேத்தரோட வரும் கங்கை. அதனாலதான் கங்கையை வெண்புனல். இப்படி காவிரியிலும் விழுந்தன, கங்கையிலும் விழுந்தன. இப்படி மரங்கள் எல்லாம் பல திசைகளில் விழுந்தனன்னா நிஜமாவே அங்கெல்லாம் விழுந்துதா? அப்ப அங்க இருந்தவர்கள்லாம் என்ன பண்ணினார்கள்? ஒரு விஷயத்தை சொல்லும் போது கொஞ்சம் உயர்வாக சொல்வது. அப்படி உயர்வு நவிர்ச்சியில் சொல்லும் போது காவிரியும் கங்கையும் இனிமேல் மகிழப் போகிறது. அனுமனுடைய இந்த ஆற்றல் முன்னோடியாக அவற்றை மகிழச் செய்ய போகின்றனங்கிறதுக்கு காட்டுகிறார். அடுத்து வருகிற பாடலும் அதே மாதிரியான பாடல்தான். தாமரை தடம் பொய்கை செஞ்சந்தனம் தாமரை தனதொத்த துகைத்தலின் காமரக்களி வண்டொடும் கள்ளொடும் காமரக் கடல் பூக்கடல் கண்டாவே. தாமரை தடம் பொய்கை செஞ்சந்தனம் தாம் அரைத்தன ஒத்த துகைத்தலின். இவன் என்ன பண்றான்? அவன் அப்படியே துகைக்கிறான். அப்படி துகைத்த போது சந்தன மரங்கள்லாம் போய் அங்க இருக்கிற தாமரை தடத்துல விழுந்தன, அந்த பொய்கையில் விழுந்தன. ஏற்கனவே அது தாமரை பொய்கை, தாமரை பூக்கள்லாம் இருக்கு. இந்த சந்தன மரங்கள் போய் அங்க விழுந்த போது என்னாச்சுன்னா, அப்படியே சந்தனம் அரைத்த மாதிரி அதெல்லாம் அந்த பொய்கை ஒரு சந்தன குழம்பாக மாறிப்போச்சு. இன்னொரு பக்கத்துல காமரம் களிவண்டு, சீகாமரப்பண் இசைக்கக்கூடிய வண்டுகள், அந்த வண்டுகளோடும் கள்ளோடும் தேனோடும் சேர்ந்து அதெல்லாம் போய் கடல்ல விட கடல் பூக்கடல் மாதிரி ஆறி போச்சு. ஏன்? வண்டுகளும் தேனும்னா எங்க இருக்கும்? வண்டும் பூவுல இருக்கும், தேனும் பூவுல இருக்கும். இப்ப பூக்கள்லாம் போய் கடல்ல விழுந்த போது காமர் அக்கடல், எல்லாரும் விரும்பக்கூடிய அந்த கடல் இப்போது உவர்கடல் இல்லை, அது பூக்கடலாக மாறிவிட்டது. தாமரை தடம் பொய்கை செஞ்சந்தனம் தாமரைத்தன ஒத்த துகைத்தலின் காமரம் களி வண்டொடும் கள்ளொடும் காமர் அக்கடல் பூக்கடல் கண்டவே. அனுமன் ஆர்ப்பாட்டம் தான் செய்கிறான். அனுமன் அந்த பொழிலை இருக்கத்தான் செய்கிறான். ஆனால் அதுவே இவ்வளவு இன்பத்தை நமக்கு தருகிறது இல்லையா? காரணம், தர்மத்தின் நெறி தெரிந்தவன். அவன் யார்? அரவன். அந்த அரவன் செய்கிற ஆர்ப்பாட்டம் தருமம் செய்கிற ஆர்ப்பாட்டம் என்பதனால் அந்த ஆர்ப்பாட்டம் கூட நமக்கு களிப்பையும் இனிமையையும் தருகிறது. பெரியோர்களே, இன்னமும் கூட அந்த அரவன் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டுதான் இருக்கிறான். இருந்தாலும் காலத்தின் சூழலும் நேரத்தின் சூழலும் கருதி அவனுடைய ஆர்ப்பாட்டம் அங்கே நடந்து கொண்டிருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் நடக்கட்டும். தருமம் ஆர்ப்பாட்டம் செய்தால் அது நமக்கு நன்மைதானே. அது எவ்வளவு நாள் நடந்தாலும் நன்றாகத்தான் இருக்கும் என்பதனால் ஒரு வார காலம் அவன் இன்னமும் ஆர்ப்பாட்டம் செய்யட்டும். ஒரு வார காலம் கழித்து அவனை வந்து சந்திக்கலாம் என்பதை நினைவுபடுத்தி அவனுடைய பேரருளை, அந்த அரவனின் பேரருளை எல்லோருக்குமாக பிரார்த்தித்து இப்போதைக்கு நிறைவு செய்து கொள்வோம். நாளை தொடர்ந்து அவன் ஆர்ப்பாட்டம் செய்து இன்னும் ஒரு வார காலத்திற்கு செய்யட்டும். ஒரு வார காலம் கழித்து நாம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.